வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய ஆசைக்கு 3 கண்கள். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. யானையும் ரயிலும் எப்பொழுது பார்த்தாலும் சலிக்காது என்று சொல்வார்கள். அதோடு விஸ்வநாதபுரம் சிவன் கோவிலையும் சேர்த்துக் கொள்ளலாம். ஊரின் எந்த திசையிலிருந்து வேண்டுமானாலும் அதன் கோபுரத்தை பார்க்க முடியும். சோழர் காலத்து கோவில். புறாக்களின் சிறகடிப்புக்கு நடுவில் நெடுந்துயர்ந்து நிற்கும் அதன் அழகும் மணி சப்தமும் மனதுக்கு அப்படி ஒரு சாந்தியை அருள்பவை. அதிலும் காவேரி ஆற்றின் படித்துறையில் சுழன்றபடி செல்லும் ஆற்று நீரில் முங்கி குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில சமயங்களில் கோவில் மணி சப்தம் கேட்கும். முழுக்கு போட்ட தலையை உசுப்பிக் கொண்டு பார்த்தால் கோவில் யானை நடராஜ சுவாமியின் திருமஞ்சனத்திற்காக தங்க குடத்தோடு ஆற்றங்கரையில் வந்து நின்றபடி இருக்கும். அதே சமயம் ஒரு 300 மீட்டர் தொலைவில் ஆற்றின் மேல் உள்ள ரயில் பாலத்தில் பாசஞ்சர் ரயிலும் போய்கொண்டிருக்கும். ஒரு சேர இவைகள் அனைத்தையும் பார்க்க முடிந்த அந்த நொடி பொழுதுகள் அற்புதமானவை. இன்று இளங்கோவனுக்கும் அப்படித்தான் இருந்தது. கூடவே அவன் அப்பா தன் அந்திம காலத்தை விஸ்வநாதபுரத்தில் கழிக்க ஆசைப்பட்டதில் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருப்பதாக கூட தோன்றியது. இதெல்லாம் கலப்படம் இல்லாத சுகங்கள். காவிரியை ஒட்டி அடர்வாக மாந்தோப்பும் வாழைத்தோப்பும் தழைத்திருக்கின்றன. வாழைத்தோப்பில் கிளிகள் கூட்டம் கூட்டமாக பறந்து கொண்டு அதில் பழுத்துவிட்ட வாழையை தங்கள் கூறிய அலகுகளால் கிள்ளி கிழித்து தின்றுவிட்டு அதன் பசு இலைகள் உரச பறப்பதை பார்ப்பது ஒரு அடிஷனலான சுகம். மாந்தோப்பில் சீசனுக்கு தான் பழங்களை பார்க்க முடியும். ஆனால் வாழை அப்படி இல்லை. அது எல்லா காலத்திலும் காய்த்து குலுங்கியது. அது என்னவோ தெரியவில்லை. விஸ்வநாதபுரத்துக்காரர்கள் வாழைத்தாரை முட்டம் போட்டு பழுக்க வைப்பதில்லை. அது மரத்திலேயே பழுக்கும் வரை காத்திருக்கிறார்கள். ஆங்காங்கே வெளிர் மஞ்சளில் வாழைத்தார்கள். வரப்பின் வழியாக நடக்கும் பொழுது அதையெல்லாம் பார்க்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கூடவே நொடியில் சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் சரசரவென்று ஜன நடமாட்டத்துக்கு நடுவில் 4வது மாடியில் அமைந்திருக்கும் தனது வீடும் அங்கே நிலவும் தண்ணீர் கஷ்டமும் இளங்கோவனின் ஞாபகத்தில் தவிர்க்க முடியாதபடி தோன்றி இந்த விஸ்வநாதபுரம் போல சென்னையும் இருந்தால் எப்படி இருக்கும் என்ற கேள்வியை எழுப்ப தவறவில்லை. இளங்கோவனுக்கு ஒரு நாளைக்கு 2 முறை குளித்தால் தான் உடம்பு உடம்பாக இருக்கும். அப்படி குளித்துமே படுக்க போகும்போது கசகசவென்று வியர்வியால் உடம்பில் சன்னமாக நாற்றமடிக்கும். இன்னொரு முறை போய் குளிக்க தோன்றும். ஆனால் அதை வீட்டுக்காரர் முகம் தடுத்து நிறுத்திவிடும். உலகில் கொடியவர்கள் பட்டியலில் அவன் சென்னையை சென்ற வீட்டு சொந்தக்காரர்களையும் சேர்த்து வைத்திருந்தான். அவர்களில் நல்லவர்களே கிடையாது என்பது இளங்கோவனின் தீர்மானம். ஒரு முறை தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கும் பொழுது குழாயில் தண்ணீர் வருவது நின்றுவிட்டது. பாத்ரூம் அடைபட்டிருந்த நிலையில் மனைவியை கூப்பிட்டு அலறினான். சகுந்தலா, தண்ணி வரல பார். அவள் பால்கனியில் நின்று கொண்டு பதிலுக்கு கீழே இருக்கும் வீட்டுக்காரனை பார்த்து கத்தினாள். என்னங்க, கொஞ்சம் மோட்டர் போடுங்க, மேல டேங்க்ல தண்ணி இல்ல. கரண்ட் இல்லம்மா, நீ வேற என்ற அவர் பதில் அவளை சவட்டியது. அதன் பின் குடிப்பதற்காக குடங்களில் பிடித்து வைத்திருந்த நல்ல தண்ணீரை இளங்கோவன் தலையில் ஊற்றி சமாளித்தாள். அதன் பின் சமையலுக்கும் மற்ற தேவைக்கும் தண்ணீர் தேடி வீடு வீடாக போனது ஞாபகத்தில் வந்து அவளை பிசைந்தது. அடடே, எங்களுக்கே ஒரு குடம் தானே இருக்கு, பேசாம மினரல் வாட்டர் கேன் வாங்கிட வேண்டியது தானே. இறுதியில் அப்படித்தான் வாங்க வேண்டியிருந்தது. ஒரு கேன் 20 ரூபாய் என்று 2 கேன்கள் 40 ரூபாய். அன்றைய தினம் அவனும் சகுந்தலாவும் பீச்சுக்கு போய் வர திட்டமிட்டு அங்கு செலவு செய்வதற்காக ஒதுக்கி வைத்திருந்த தொகை அது. கற்பனையிலேயே பீச்சுக்கு போய் காற்று வாங்கி சுண்டல் தின்றார்கள். அதன் பின் கரண்ட் வந்தபோது கூட வீட்டுக்காரர் மோட்டார் போடவில்லை. கேட்டதற்கு காலையில் மோட்டார் 1 மணி நேரம் ஓடிவிட்டுதாம். திரும்பவும் உடனே போட்டால் தண்ணீர் இழுக்காதாம், ஏர் லாக் ஆகி விடுமாம். ஏதோ காரணம் சொன்னார். கொஞ்சம் உண்மை, நிறைய கஞ்சத்தனம் என்று அதில் ஏகப்பட்ட கலப்புகள். தலைநகர் வாழ்க்கை இத்தனை தடிமனாக மாறும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் அப்பா ஆலால சுந்தரம் ஒரு தமிழ் ஆசிரியர். விஸ்வநாதபுரத்தில் பிறந்து வளர்ந்தவர். இளங்கோவும் அங்குதான் பிறந்தான். ஆனால் அவன் வளர ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்பட்டு அவர் சென்னைவாசி ஆகும்படி ஆகிவிட்டது. ஆகையால் அவன் வரையில் விஸ்வநாதபுரம் அவனுக்கு தொடர்பில்லாத ஒரு தமிழ்நாட்டு கிராமம். இப்படி தண்ணீர் கஷ்டமும் இட நெருக்கடியும் வீட்டுக்காரர்களின் நெருடலும் தாக்கும் பொழுதெல்லாம் விஸ்வநாதபுரத்தை தான் நினைத்துக் கொள்வார். ஊராடா இது, தூத்தேரி, இந்த மண்ணுக்குன்னு ஒரு விசேஷம் உண்டா? விஸ்வநாதபுரம் இப்படியா இருக்கும்? நொப்பும் நுரையுமாய் இருக்கிற காவேரி,
பச்சை பசுமையாய் இருக்கிற வயல்காடு, வாழைத்தோப்பு, இந்த கோடிக்கும் அந்த கோடிக்குமாய் இருக்கிற வீடுகள், அதுல சதா குளிர குளிர வீசுற காற்று. இளங்கோவா, ஏன் சாவு இந்த பட்டணத்துல வேண்டாமடா, இந்த ஊரும் நமக்கு வேண்டாமடா. இங்க சினிமாக்காரர்களும் அரசியல்வாதிகளும் இருந்துட்டு போகட்டும். நம்மை போல நடுத்தட்டுக்கு இந்த ஊர் கிடையாதுடா. ஒரு நாளைக்கு 40 ரூபாய்க்கு தண்ணீர் வாங்கி குடிக்கிற நிலைமையிலேயே நம்ம வாழ்க்கை தரம் இருக்கு. விஸ்வநாதபுரத்துக்கு போயிடலாம்டா. உன் ஆபீஸ்ல டிரான்ஸ்பர் கேளுடா என்று தினம்தோறும் பிடுங்கி எடுத்தார். கலெக்டர் ஆபீஸில் தான் அவனுக்கு வேலை. இந்திய நடுத்தட்டு இளைஞர்களுக்கென்றே வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்ட தர்க்கு வேலை. வாழ்வில் மேலேயும் போக விடாது, கீழேயும் போக விடாது. பொறிக்குள் ஆகப்பட்ட எலி எப்படி உள்ளிருந்த வடியை தின்றுவிட்டு ஓடவும் முடியாமல் உள்ளேயும் தீனி இல்லாமல் திண்டாடும். அப்படி ஒரு வாழ்க்கை. அதிலிருந்து ஓரளவுக்கு விடுபட அப்பா ஆளாள சுந்தரம் தினம் தினம் ஒருமுறை விஸ்வநாதபுர பாட்டு பாடி காட்டினார். முதலில் அது இளங்கோவுக்குள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அவன் மனைவி சகுந்தலா கூட, உங்க அப்பாவால சும்மா இருக்க முடியாதா, அவன் மெட்ராஸ்ல வர துடிச்சிட்டு இருக்கான், இவரையே இப்படி நைங்கிறார் என்றாள். இந்த காதல வாங்கி அந்த காதல விடு என்று அவளுக்கும் ஒரு பதிலை சொல்லி அடக்கித்தான் வைத்திருந்தான். ஆனால் ஆளாள சுந்தரத்துக்கு கற்பக மனசோ என்னவோ தெரியவில்லை. விஸ்வநாதபுரத்தை ஒட்டிய தஞ்சாவூருக்கே இளங்கோவுக்கு மாற்றலாகிவிட்டது. மாட்டேன் என்றெல்லாம் சொல்ல முடியாதபடி கலெக்டர் உத்தரவு போட்டுவிட்டார். ஐயா, ஆளாள சுந்தரம் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதித்தார். சகுந்தலா அவரை முறைத்தாள். டிரான்ஸ்பர் தஞ்சாவூருக்கு தானே, விஸ்வநாதபுரத்துக்கு இல்லையே என்று அவன் அவளை சமாதானப்படுத்தினான். அதான் இல்ல, நீங்க தினசரி 2 வீலர்ல விஸ்வநாதபுரத்திலிருந்து தஞ்சாவூருக்கு வேலைக்கு போயிட்டு வருவீங்களாம். நாம விஸ்வநாதபுரத்துல இருக்க போறோமாம். உங்க அப்பா இப்பவே கனவு காண தொடங்கிட்டாரு என்றாள். அப்படியே இந்த மெட்ராஸ்லயே நம்மளால நல்ல விதமா வாழ முடியல, அது கிராமம், போய் சீரழிதான் போகிறோம் என்றாள். அதற்கு அவன் அப்பா, அதான் கிடையாது, பட்டணத்தை அந்த கிராமத்தோட கம்பேர் பண்ணவே பண்ணாத. இது பணம் தேடி வந்தவங்களோட பூமி. அது அப்படியல்ல. அங்கத்தான் இன்னும் மனுஷத்தன்மை இருக்கு, தெய்வீகம் இருக்கு, அமைதி இருக்கு. அடிப்பட்டவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இந்த ஊருக்கு வந்ததுல எனக்கு இதய நோய் வந்தது தான் மிச்சம். சுத்தமான காத்த கூட எங்க மனுஷங்க விட்டு வைக்கல. தன்னோட சௌகரியத்துக்காக வாகனங்களை வாங்கி பெட்ரோல் புகையால காற்றை கற்பழிச்சு வாயு பகவானையே கருப்பாக்கி விட்டாங்க. நாகரிகம் வளர்ச்சிங்கிறது இது கிடையாது. இருக்கிற சுத்தத்தை காப்பாத்திக்கிறது. ஒரு ஆறு ஓடாத பூமியில பிறக்கிறதே பாவம்டா. நீ விஸ்வநாதபுரத்துல 2 நாள் இருந்து பார், உனக்கே தெரியும் என்று ஒரு மேடை பிரசங்கமே செய்துவிட்டார். சரி, போய் தொலைகிறது என்று விஸ்வநாதபுரத்துக்கு வந்த இடத்தில்தான் இளங்கோவுக்கு இப்பொழுது சிலுசிலுவென்று மாற்றங்கள். அத்தியாயம் 2. ஆற்றில் குளித்துவிட்டு வாழைத்தோப்பு வழியாக நடந்து விஸ்வநாதபுரத்து மேல தெருவுக்குள் நுழைந்த பொழுது இளங்கோ மனசு நல்ல சங்கீதம் கேட்டது போல ஒருவித சௌக்கியத்தில் இருந்தது. அந்த தெருவில் தான் இருக்கிறது அவனது தூரத்து உறவினர் சதாசிவம் மாமாவின் வீடு. இடுப்பில் வேட்டியோடு மேலே சட்டை இல்லாமல் காற்றாட நடந்து வந்து வீட்டுக்குள் நுழைந்த பொழுது சதாசிவம் வீட்டு ஊசலில் உட்கார்ந்து கொண்டு தினமணி படித்துக் கொண்டிருந்தார். அவரது பேரன் பேத்திகள் கையில் வைத்திருக்கும் மர்தானியோடு அலைந்து கொண்டிருந்தார்கள். இளங்கோ வரவும் பேப்பரை மடித்துவிட்டு நிமிர்ந்தார். பளிச்சென்று முகத்தில் திருத்தமான விபூதிப்பட்டை, பிரகாசம் குறையாத கண்கள், பேசவே அவசியம் இல்லாதபடி அதில் என்னப்பா ஊர் எப்படி இருக்கு என்றும் கேள்வி. பிரமாத மாமா, நம்ம ஊர் இவ்வளோ அழகா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என்றபடியே அவர் அருகில் அமர்ந்தான். இத்தனைக்கும் காவேரியில முந்தி மாதிரி தண்ணி கிடையாது தம்பி, ஏதோ ஓடைத்தண்ணி மாதிரி வத்தாம ஓடிட்டு இருக்கு. உங்க அப்பன் காலத்துல இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் தண்ணி கிடக்கும் என்றார் சதாசிவம். காஃபியோடு வந்து நின்றாள் சதாசிவத்தின் மருமகள் கனகம். அதன் வாசம் குடிப்பதற்கு பின்பே குடித்துவிட்ட பூரிப்பை போனஸாக தந்துவிட்டது போல அவனுக்கு பட்டது. வாங்கி குடித்தான். அப்புறம் என்ன முடிவு செய்திருக்க? வீடு பாத்திர வேண்டியதுதான் மாமா. அப்ப உனக்கு ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. எனக்கு மட்டுமில்ல மாமா, இப்ப மெட்ராஸ்ல தண்ணி கஷ்டத்துல இருக்கிற யார் வந்தாலும் இந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க. உன் பொண்டாட்டி சகுந்தலா இதே அபிப்பிராயத்தை சொல்லுவாளா? நிச்சயமா. ஆமா, இங்க இருந்து தஞ்சாவூருக்கு போய் வர பஸ் வசதி எப்படி? நிறைய மினி பஸ் விட்டுருக்காங்க. 2 தடவை பேசஞ்சர் ரயில் வேற போகுது. 2 வீலர் இருந்தா 24 கிலோமீட்டர் தானே, அரை மணில போயிடலாம். மற்ற சௌகரியம் எல்லாம் எப்படி மாமா? இப்பதான் சுடுகாட்டுல கூட கேபிள் டிவி வசதி வந்துருச்சே. இங்கேயும் அந்த சௌகரியம்லாம் வந்தாச்சு. டெலிபோனுக்கும் எழுதி வச்சா 1 மாசத்துல லைன் எடுக்கலாம். நம்ம ஊர்க்காரர் ஒருத்தர் தான்
அந்த டிபார்ட்மெண்ட்ல பெரிய பொறுப்புல இருக்காரு. அப்ப வந்துட வேண்டியதுதான். அது சரி, வாடகைக்கு வீடு கிடைக்கணுமே. சதாசிவ மாமா முதல் தடவையாக கொஞ்சம் போல பிரேக் போட்டார். ஏன் மாமா, இங்க வீடு கிடைக்கிறது கஷ்டமா? கஷ்டம் இல்ல, ஆனா அது அவ்வளோ சௌகரியப்படாது. ஏன், வாடகை அதிகம் சொல்லுவாங்களா? இல்ல தம்பி, இந்த ஊர்ல பாதி வீட்டுக்கு மேல நம்ம சிவன் கோவில் சொத்து. அதுல குடியிருக்கிறவங்க அந்த காலத்துல 100 வருஷ குத்தகைக்கு நிலத்தை எழுதி வாங்கி அதுல வீட்டை கட்டினவங்க. அதுக்கு அவங்க கோயிலுக்கு கட்டுற வாடகை எவ்வளவு தெரியுமா? மாமா ஒரு பிரதான விஷயத்துக்கு வருவது அவர் பேச்சின் அழுத்தத்தில் தெரிந்தது. எவ்வளவு மாமா? 1000 சதுரடிக்கு குறையாத மச்சி வீட்டுக்கே வாடகை 600 ரூபாய், இல்லனா 700 ரூபாய். அடுத்த நொடி இளங்கோவனை ஆச்சரியம் அப்பி எடுத்தது. விசித்திரமா இருக்கே, பட்டணத்துக்காரங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனா இங்க பல கிராமங்கள்ல, சிவன் கோவில் உள்ள ஊர்கள்ல அதுதான் நிலை. காலம் இப்படி மாறும் என்றோ பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்றோ அன்னைக்கு யாரும் நினைச்ச மாதிரி தெரியல. அன்னைக்கு நிலைய மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை உருவாக்கிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு என்னவா? அன்னைக்கு இப்படி 600 ரூபாய்க்கும் 700 ரூபாய்க்கும் குத்தகைக்கு எடுத்தவங்க இன்னைக்கு 1000 2000க்கு வாடகைக்கு விட்டு காசு பாக்குறாங்களே, அப்படி விடலாமா? முதல்ல அந்த வாடகைக்கு அவங்க குடியிருக்கிறதே தப்பு. ஆனா யாருக்கு அதெல்லாம் தெரியும்? எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க இருக்காங்க. பலர் நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து அமெரிக்கா பக்கம்லாம் போயிட்டாங்க. இருந்தும் வாடகையை கூட்டி கொடுக்கறது இல்ல. ஆனா வீட்டை மட்டும் 1000 2000க்கு வாடகைக்கு விட்டு நல்லா காசு பார்த்தாங்க. இப்ப அதுல கூட அடி விழுந்துருச்சு. குத்தைகளை வாடகைக்கு விட்டுறதை பத்தி எல்லாம் எதுவும் இல்லையா? இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப கூட ஒரு சிவன் கோவில் வீடு ஒன்று காலியா இருக்கு. அதோட குத்தகைக்காரர் அமெரிக்காவில் பையனோட போய் செட்டில் ஆயிட்டார். நல்ல பெரிய வீடு. ஆனா அங்க குடி போற யாரும் 6 மாசம் கூட இருக்கிறதுல. அதனால 2000 வாடகை நபர் இப்ப 500 ரூபாயா ஆக்கிட்டாரு. ஏன் மாமா? என்னத்த சொல்ல, ராத்திரியில உடுக்க சப்தம் கேட்கறதாகவும் வீட்டுக்கு குடி போனா நிம்மதி இல்லாம போயிடுதுன்னு பேசிக்கிறாங்க. ஆகையால அந்த வீடு காலியா இருக்கு. நம்ப முடியலையே. பல சிவன் கோவில் வீடுகளையும் அதுதான் நிலை. வாடகைக்கு குடியிருக்கிற யாரும் பெருசா முன்னுக்கு வர முடியறதில்ல. வியாதி வைக்கேன்னு அவசப்படுறாங்க. அதான் உனக்கு எதுக்கு வாடகை வீடுன்னு யோசிக்கிறேன். சதாசிவம் வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவியபடி அவன் மிக அழகிய கிராமம் என்று நினைத்த விஸ்வநாதபுரத்தின் ஒரு மர்மமான பக்கத்தை வாசித்து முடித்தார். இளங்கோவனுக்கு அதிகபட்சம் ஆச்சரியப்படத்தான் முடிந்தது. என்ன சொல்ற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. பேசாம ஒரு வீட்டை விலைக்கு வாங்கிட. சாதாரணமாகத்தான் அவர் சொன்னார். சரையில் என்று இளங்கோ அவரை நிமிர்ந்து பார்த்தான். என்ன பாக்குற? 2-3 லட்சத்துல உனக்கு தோதா நீ வீட்டை வாங்கிடலாம். அது மாமா, இவ்வளோ பணம் எல்லாம் இல்லைன்னு சொல்றியா? ஆமா மாமா, மெட்ராஸ் வாழ்க்கையில பெருசாலாம் சேமிக்க முடியாது. ஏதோ 100-200 சீட்டு போடுவோம். அதுக்கும் சகுந்தலா காது தோடு மூக்குத்தின்னு வாங்கிடுவா. போகட்டும், உனக்கு ஆபீஸ்ல லோன் கிடைக்காதா? PF லோன் போடலாம். ஆனா அதுல எவ்வளோ இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கோ, எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வாங்கு. சிவன் சொத்துல எதுக்கு குடி போய்கிட்டு? உடுக்கை சப்தம் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, அதெல்லாம் நிஜமா மாமா? கொஞ்சம் வெளியே வா. உடனேயே அவர் அவன் கையை பிடித்து வெளியே அழைத்தார். வீதி வெறித்தபடி கிடந்தது. அங்கும் இங்குமாய் சில தெருநாய்கள். வீதி கடைசியில் ஒரு கல் மண்டபம், அதுவும் நடு வீதியில். சதாசிவம் அந்த மண்டபம் நோக்கி நடந்தார். இளங்கோவனும் பின்தொடர்ந்தான். மண்டபத்தை நெருங்கிய பொழுது அதில் ஒருவன் கிழிசல் உடைகளோடு சடை விழுந்து விட்ட தலைமுடியை ஆள்காட்டி விரலால் சுற்றி கொண்டே படுத்திருந்தான். சதாசிவம் வரவும் பார்த்துவிட்டு சிரித்தான். என்ன பஞ்சமி, எப்படி இருக்க? பரம சௌக்கியத்துடன் உள்ளேன் ஐயா. தங்கள் நலம் எப்படி? ஏதோ உன் ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. மேலும் நீர் சௌக்கியமாக குபேர சம்மதத்துடன் திகழ ஆசீர்வாதங்கள். அவன் கைகளை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தான். இளங்கோவுக்குள் அவன் உருவமும் பேச்சும் அவன் ஒரு பைத்தியம் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டன. மாமா திரும்பி இளங்கோவை பார்த்தார். திரும்பி நடந்தார். என்ன மாமா, யார் இந்த பைத்தியம்? நான் சொன்ன வீட்டுல குடியிருந்தவன். MA MPhil பட்டதாரி. கோர்ட்ல மேஜிஸ்ட்ரா வந்திருக்க வேண்டியவன். ஆனா விதி இப்படி இந்த விஸ்வநாதபுரத்துல பைத்தியமா திரிகிறான்.
மாமா இளங்கோ வயிற்றில் புளியை கரைத்தார். அதற்கு பின் அதிகம் பேசவில்லை. அவனுக்கே எல்லாம் புரிந்துவிட்டது. சென்னைக்கு புறப்படும் பொழுது அவரிடம் சொன்னான், மாமா, நான் அப்பா கிட்டேயும் சகுந்தலா கிட்டேயும் பேசிட்டு சொந்த வீடு வாங்கறத பத்தி ஒரு முடிவுக்கு வரேன். நல்லதுப்பா. அத்தியாயம் 3. விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஆளாள சுந்தரம் கன்னத்தில் போட்டுக்கொண்டார். பாத்தியா சகுந்தலா, எங்க ஊர் சாமியோட சக்தியே என்று பரவசப்பட்டார். ஆனால் அவளோ கணவனை ஓரக்கண்ணால் பார்த்தாள். அந்த பார்வையே சரியில்லை. அவனை ஒதுக்கி கொண்டு பால்கனி பக்கம் சென்றாள். என்னங்க நீங்க, சிவன் கோவில் சொத்து, அதுல குடி போனா விளங்காதுன்னு சொல்லிக்கிட்டு. கேள்விப்பட்டதையும் பார்த்ததையும் சொன்னேன் சகுந்தலா. சரி, நீங்க அதை நம்புறீங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சகுந்தலா. உங்க சொந்தக்காரருக்கு நாம் அந்த ஊருக்கு குடி வர்றது பிடிக்கல போல இருக்கு. அதான் கண்டதையெல்லாம் சொல்றார். 500 ரூபாய் வாடகையில இன்னைக்கு வீடுகளை நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. நமக்கு இங்க நல்ல தண்ணிக்கு அவ்வளோ செலவாகுது. அதனால பேசாம அந்த வீட்டுக்கே குடி போயிடலாம். அப்ப சொந்த வீடு காசு இருந்தா வாங்குங்களே, யாரு வேண்டான்னு சொன்னது? ஆபீஸ்ல PF லோன் போடலாம்னு பாக்குறேன். இருக்கிறது அது ஒரு சேமிப்பு தான். அதை எடுத்து ஒரு கிராமத்துல வீடு வாங்கவா? பேசாம தஞ்சாவூர்ல வாங்க முடியுமான்னு பாருங்க. அப்பா விஸ்வநாதபுரத்துல தான் சாவேன்னு அடம்பிடிக்கிறாரே. அவர் கிடக்கிறாரு. ஏன் தஞ்சாவூர்லயோ இல்ல இந்த சென்னையிலயோ செத்தா கட்ட வேகாதாமா? சகுந்தலா, பொடலங்கா, போய் நான் சொல்றபடி கேளுங்க. பேசாம அந்த 500 ரூபாய் வாடகை வீட்டுக்கே போயிடுவோம். PF லோனுக்கு தஞ்சாவூர்ல வீட்டை கட்டுவோம். அந்த கிராமத்துல எல்லாம் வேண்டாம். சகுந்தலா அடம் பிடித்தாள். இறுதியில் அவள் தான் ஜெயித்தாள். இருந்தும் இளங்கோவனுக்கு நெருடியது. அந்த வீட்டை பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்களேமா. பேசுறவங்களுக்கு என்ன, வீட்டு சொந்தக்காரங்க அமெரிக்காவில நல்ல சௌகரியமா இருக்காங்களாம். ஆனா அங்க குடி போறவங்களை உடுக்க சப்தம் துரத்துதாமா. அருமையான கதைங்க இது. அவள் அசரவே இல்லை. அவனுக்கும் 500 ரூபாய் வாடகை என்பது ஒரு மயக்கம் சமாச்சாரமாக இருந்தது. சதாசிவம் சொன்னதெல்லாம் மிகையாக முட்டாள்தனமாக உளறலாக மாறியது. லாரி நிறைய ஜாமான்கள் பின்னால் வர ஒரு காரில் முன்னாலேயே விஸ்வநாதபுரத்துக்குள் வந்துவிட்டான் இளங்கோவன். ஊரை பார்த்த நிமிஷம் முகமெல்லாம் மலர சந்தோஷ சமுத்திரத்தில் விழுந்த மாதிரி சிரித்தார் ஆளாள சுந்தரம். ஊருக்குள் கார் நுழையும் பொழுது கோவில் மணி சப்தம் காதை தீண்டி ஆஹா அருமையான சகுனம் என்று அவரை கூவ வைத்தது. சகுந்தலாவும் ஊரை பார்த்துவிட்டு தேவலை என்று சர்டிபிகேட் தந்தாள். வீட்டை பார்த்தபொழுதோ மகிழ்ச்சியின் உச்சிக்கே போய்விட்டாள். அடேங்கப்பா, எத்தனை பெரிய வீடு! வீட்டின் கொல்லையில் காவேரி வாய்க்கால் ஒரு இலவச இணைப்பு போல் ஓடியது. கொல்லைப்புறம் மாமரம் ஒன்றும் சப்போட்டா ஒன்றும் நிறைய பிஞ்சுகளோடு அவளை உச்சிக்கோட்டை செய்தது. இந்த வீட்டுக்கு 500 ரூபாய் என்னங்க, 5000 தரலாம். ஐயோ ஐயோ, எவ்வளோ தண்ணி, எவ்வளோ மரங்கள்! சகுந்தலா பூரித்து போனாள். எப்படியோ உனக்கு வீடு பிடிச்சு போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் என்றவன் வெளியே வந்தான். சதாசிவ மாமா வந்து கொண்டிருந்தார். கூடவே ஊர்க்காரர்கள் சிலர். வாங்க மாமா. என்னப்பா, சாமான் எல்லாம் வந்துடுச்சா? வந்துடும் மாமா, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்க உன் மனைவி? வீட்டை பார்த்து வாயை பொழந்துட்டா. சென்னையில ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட்ல அடைஞ்சு கிடந்தவளுக்கு இவ்வளோ பெரிய வீட்டை பார்க்கவும் கையும் ஓடல காலும் ஓடல. அவன் அவளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சகுந்தலா வெளியில் வந்தாள். எல்லோரையும் பார்த்து சிரித்தாள். சகுந்தலா, இவர்தான் சதாசிவ மாமா. என்னம்மா, வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனா நீங்க தான் சிவன் சொத்து அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி பயமுறுத்திட்டீங்க. எடுத்த எடுப்பில் அவள் பொட்டில் எடுத்த மாதிரி பேசியது அவரை சற்று கீறியது. உடன் வந்தவர்கள் கூட அவரை ஒரு மாதிரி பார்த்தார்கள். வீட்டு சொந்தக்காரங்க அமெரிக்காவில் சௌக்கியமா இருக்காங்க. அவங்கள ஒன்றும் செய்யாத சிவன் குடியிருக்கிறவங்கள படுத்துறாங்கிறத என்னால நம்ப முடியலுங்க. அதான் எந்த லட்சியம் இல்லாம குடி வந்துட்டேன். அவளது விளக்கம் அவர்களை எல்லாம் ஒரு மிரட்டியது. இருந்தும் சதாசிவம் அவளுக்கு பதிலளிக்க விரும்புகிற மாதிரி வாயை திறந்தார். அம்மாடி, நீ குடி வந்துட்ட. நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தும் நீ இப்ப என்ன பேச வச்சிட்ட. அமெரிக்காவில் வீட்டுக்காரங்க நல்லா இருக்கிறதா நீ நினைச்சா அது உன் தப்பு. எவ்வளவோ காசு பணம் இருந்தும் அவங்களுக்கு வாரிசுகள் இல்லை. மீறி வயிற்றுல உருவாகிறதும் தங்குறதுல அழிஞ்சு போயிடுது. ஆனா அவங்க தான் புரிஞ்சுக்காம இன்னும் பணத்தாசையோட இருக்காங்க.
நான் அவங்க கிட்ட உங்க ஆசைதான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க யாரோ நான் யாரோ. ஆனா நீயோ உன் மாமனாரோ அப்படி இல்லை, என்னோட சொந்தங்கள். அதனால தான் அக்கறையில சொன்னேன். இப்போ சொல்றேன், சிவன் சொத்தை முறையில்லாம அனுபவிக்க நினைக்கிறது பெரிய தப்பு. பார்த்து நடந்துக்கோ. சதாசிவம் கத்தரித்த மாதிரி பேசிவிட்டு புறப்பட்டு விட்டார். சகுந்தலா பதிலுக்கு இளங்கோவனை தான் முறைத்து பார்த்தாள். அவனும் அவரை முறைத்து கொண்டிருந்தான். ஆனால் ஆளாள சுந்தரமோ புதிதாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது போல தோன்றியது. அத்தியாயம் 4. 6 மாதங்கள் ஓடிவிட்டன. விஸ்வநாதபுரத்துக்கு மாற்றலாகி வந்த அன்றுதான் கொஞ்சம் சலனமாக இருந்தது. மற்றபடி இன்று வரை எந்தவித குழப்பமும் இல்லை. பரம திவ்யமாக போய்கொண்டிருக்கிறது வாழ்க்கை. சகுந்தலா கூட 3 மாதம் முழுகாமல் இருக்கிறாள். டாக்டர்கள் குழந்தை மிக ஆரோக்கியமாக இருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு ஆச்சரியம், நடுவில் அவளுக்கு லாட்டரியில் 5 லட்சம் பணம் விழுந்ததுதான். கூப்பிடுங்கள் உங்கள் மாமாவை. உடுக்கை சத்தம். மன நிம்மதி கிடைக்காது, அது இதுன்னு சொன்னாரே, இப்ப என்ன சொல்வாராம்? பொறாம பிடிச்ச மனுஷன் என்று அவரை தான் போட்டு காய்ச்சினாள். அதை கேட்டு இளங்கோவன் கூட சந்தோஷப்பட்டான். ஒரு டிவிஎஸ் சுசுகி வாங்கிவிட்டான். அதில் தான் ஆபீஸ்க்கு போய் வருகிறான். சென்னை வாழ்க்கைக்கு எல்லா விதத்திலும் எதிர்மாறான வாழ்க்கை. திளைக்க திளைக்க காவேரியில் குளியல், மணக்க மணக்க சம்பா பொன்னி சாப்பாடு, மாசு மறுவில்லா காற்று. ஃபுட்பால் விளையாடலாம், அவ்வளோ பெரிய வீடு. ஆபீஸ்லும் இணக்கமான மேல் அதிகாரிகள். 10 மணிக்கு டியூட்டிக்கு 11 மணிக்கு போனாலும் கேள்வி கேட்பார் இல்லை. இதில் புதிதாக மேல் வரும்படிக்கு வேறு வழி கிடைத்து விட்டது. அவனது செக்ஷனில் அதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஒரு ஃபைலை 1 இன்ச்சு நகர்த்தினால் 100 ரூபாய். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1000 ரூபாய் பெறுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் ஆபீஸ் முடிந்து திரும்பும் பொழுது சகுந்தலாவுக்கு நிச்சயம் ஒரு புடவை அமைந்து விடுகிறது. சமயங்களில் நன்கு கரை போட்ட பட்டுப்புடவைகளே அவளுக்கு கிடைக்கின்றன. இத்தனை சௌகரியமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று தெரிந்திருந்தால் இந்த டிரான்ஸ்பரை முன்பே கேட்டு வாங்கி கொண்டு வந்திருக்கலாம் என்று சகுந்தலாவும் அடிக்கடி சொல்கிறாள். இளங்கோ இப்பொழுது சதாசிவ மாமாவோடு பேசுவதில்லை. அவர் பொறாமையோடு பொய் சொன்னதாகத்தான் நினைக்கிறான். அவரை பார்த்தால் முகத்தை திருப்பிக் கொண்டு விடுகிறான். ஆளாள சுந்தரமோ சதா கோவிலில் தான் கிடக்கிறார். மணி அடிப்பதிலிருந்து மடப்பள்ளி காரியங்களில் கோவில் பட்டருக்கு ஒத்தாசை செய்வது வரை எல்லாமே அவர்தான். பட்டர் கூட வருத்தம் கலந்த ஆச்சரியத்தோடு சொன்னார், ஆளாளம், எதுக்கு இங்கு இவ்வளோ சிரமப்பட்டு? இந்த சிவபெருமான் வெறும் கல்தான் போய் ஏதோ சக்தி இருந்த சிலரை கேள்வி கேட்கிறதா நினைச்சிட்டு இருந்த நானே இப்பெல்லாம் மனசு திறந்துட்டேன். சிவன் சொத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் இப்ப நல்ல காலம். சிவன் சொத்து குலநாசம் சொல்றதெல்லாம் சும்மா போய் சும்மா. பதிலுக்கு ஆளாள சுந்தரம் சிரித்தார். சரியான மர்ம சிரிப்பு. அதன் பின் வாயை திறந்து தான் நினைப்பதை பேசிவிடலாமா என்று நினைத்தவர் எதையும் பேசவில்லை. இப்பொழுது அதற்கு காலமில்லை என்று நினைத்தாரோ என்னவோ. அந்த பிளாட் வீடு 3 பெட்ரூம்களோடு அழகு கொஞ்சியது. மார்பிள் தரை, ரோஸ்வுட் லாப்டுகள், செராமிக் பாத்ரூம், டேபிள் ரோஜா பூத்து குலுங்கும் பால்கனி என்று பணக்கார லட்சணங்களை அங்குலத்துக்கு அங்குலம் காட்டியது. மொத்தமாக 1100 சதுர அடிகள். விலை 14 லட்சம். தஞ்சாவூர் டவுன்ஷிப்பில் இப்படி வீடு கிடைப்பது அபூர்வம். முடிச்சிடலாமா? மனைவியிடம் கேட்டுக்கொண்டிருந்தான் இளங்கோவன். என்ன கேள்வி? முதல்ல முடிங்க. என் பேர்ல வாங்க முடியாத சகுந்தலா. ஆபீஸ்ல சோஸ் கேட்பாங்க. பேசாம உன் பேர்ல வாங்கிடுறேன். ஆபீஸ்ல சோஸ் கேட்கலனாலும் என் பேர்ல தான் நீங்க வாங்குறீங்க. உன்னோட லாட்ரி பணம், அப்புறம் உங்க அப்பா உனக்கு கொடுத்தது, உங்க அண்ணன் உனக்கு உதவி செய்தது, இதெல்லாம் சேர்த்துதான் 14 லட்சமும் வருது. ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி நான் யாராவது கேட்டா சொல்லணுமாக்கும்? ஆமாம், வாங்கின உடனே அங்கே குடி போயிட வேண்டாம், வாடகைக்கு விட்டுடுவோம். பின்ன 500 ரூபாய் வாடகையில இந்த வீட்டை விட்டுட்டு எந்த முட்டாளாவது போவானா? எவ்வளோ ராசியான வீடு. அதை தான் நானும் சொல்ல நினைச்சேன். இந்த வீட்டையை கூட வாங்கிடலாம், ஆனா கோவில் சொத்து விக்கிற உரிமை கிடையாதுங்கிறதால சும்மா இருக்க வேண்டியதாயிடுச்சு. இல்லனா வை, முதல்ல இந்த வீட்டை வாங்கிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். சகுந்தலா அதை ரசித்தாள். உங்க மாமா பேச்சு கேட்டு பயந்தீங்களே, இப்ப பாத்தீங்களா? வாஸ்தவம்தான். நீ மட்டும் துணிச்சலா இந்த வீட்டுக்கு குடிவர சம்மதிச்சிருக்கலனா நமக்கு இப்ப இருக்கிற இந்த உயர்வெல்லாம் நினைச்சு பார்த்திருக்கவே முடியாது. உங்க மாமாவுக்கும் தெரியுங்க இது ராசியான வீடுன்னு. இங்க குடி வந்து நீங்க முன்னுக்கு வந்துட்டா என்ன பண்றதுன்ற பொறாமையில தான் அவர் உங்ககிட்ட கண்ட மாதிரி பேசியிருக்காரு. இப்ப எதுக்கு அவர் பேச்சு? அவர் ஒன்னும் பொறாமையில சொல்லல. இங்க நிஜமாலுமே பல பேர் குடியிருந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, உருப்படாம போயிருக்காங்க. அதுக்கு வேற காரணம்ங்க. சிவன் சொத்தை அனுபவிக்க பார்த்தாங்க, அதனால
உருப்படாம போனாங்கன்னு சொல்றதை கேட்டா நல்லவா இருக்கு. சிவபெருமானுக்கு நாம கொடுத்து தானே ஆக போகுது. அவர் என்னமோ இந்த வருமானத்தை நடத்துற மாதிரியும் நாம கொடுக்கலனா அவர் கஷ்டப்படுவாங்கிற மாதிரி பேசுறது பைத்தியக்கார தானங்க. நமக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தோணுது. நம்ம பார்த்துட்டு இப்ப பல பேர் குடிவர ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா சிவன் சொத்தை அனுபவிக்கிறவங்க தான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்கன்னு மாறினாலும் மாறிடும் போல தெரியுது. இளங்கோவன் எகத்தாளமாக பேசினான். பார்த்து கொண்டே இருந்தார் ஆளாள சுந்தரம். நெருங்கி வந்தார். என்னப்பா இப்பெல்லாம் எதுவுமே பேச மாட்டீங்க என்றான் இளங்கோ. என்ன பேசணும்பா? உங்க விருப்பப்படி இந்த ஊருக்கு வந்திருக்கோம், நல்லா முன்னுக்கும் வந்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையாப்பா? சந்தோஷமா தான் இருக்கு, அதே சமயம் பயமாகவும் இருக்குப்பா. எதுக்குப்பா பயப்படுறீங்க? நீ ஆபீஸ்ல ரொம்ப கை நிற்றியாமே. அவர் கேட்ட கேள்வி அவனுக்கு மின்சாரத்தை தொட்ட மாதிரியான அதிர்ச்சியை அளித்தது. யாருப்பா சொன்னா? பேசிக்கிறாங்கப்பா. இந்த ஊரே பராம பிடிச்ச ஊருப்பா, அதான் இப்படியெல்லாம் உளறிட்டு இருக்காங்கப்பா. இத நான் நம்பவா இளங்கோ? என்னப்பா சொல்றீங்க? நீங்க என்ன நம்பலையா? நான் இந்த ஊருக்கு வர ஆசைப்பட்டது நிம்மதியா சாகிறதுக்கு தான் இளங்கோ, உன்னையும் உன் குடும்பத்தை நினைச்சு கவலைப்படுறதுக்காக இல்ல. நீங்க ஏன்பா கவலைப்படணும்? அப்படியே நான் லஞ்சம் வாங்கினாலும் அதுல ஒன்றும் தப்பு இல்லப்பா. எங்க ஆபீஸ்ல குறைஞ்ச அளவு லஞ்சம் வாங்குறவன் நானாகத்தான் இருப்பேன். முதல்ல இல்லைன்னு சொன்னேன், இப்ப தப்பு இல்ல கொஞ்சமா தான் வாங்குறேன்னு சொல்ற. அதுவும் சரிதான், போகட்டும், இனி வாங்காத. ஆமா, அந்த வீட்டுக்கு குடி போக போறது இல்லையா? சேச்சே, அதை வாடகைக்கு விட்டா 7,000 8,000 வரும். நீங்க ஒண்ணு சொன்ன கேளு இளங்கோ, இந்த ஊரும் இந்த வீடும் போதும். ஓரளவு வாழ்க்கையில முன்னுக்கும் வந்துட்ட, பேசாம அந்த வீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு என்ன பைத்தியமாப்பா? 500 ரூபாய் வாடகையில கடல் மாதிரி வீடு, அதோடு இங்க வந்த பிறகுதான் எனக்கு வாழ்க்கையே வெளிச்சமா இருக்கு. இதை விட்டுட்டு போக நான் என்ன பைத்தியக்காரனா? அப்ப என் பேச்சு கேட்க மாட்டேன், அப்படித்தானே? இந்த விஷயத்துல இந்த ஊர் விஸ்வநாத சாமியை நேர்ல வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். முடிஞ்சா இந்த வீட்டை விலைக்கு வாங்குவேன். இந்த வீடு மட்டுமில்ல, இந்த ஊர்ல பல வீடுகளை வாங்க போறேன். இளங்கோவன் அவர் கேரளமான அதிர்ச்சிகளை அழித்து விட்டது போல அவர் பதற ஆரம்பித்தார். தம்பி வேண்டாம்ப்பா, சொன்னா கேளு, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது என்றார். ஆமா, இப்ப இவர் தான் நம்ம எல்லாம் தாங்கிட்டு இருக்காரு பாரு. இடையில நுழைஞ்சது சகுந்தலாவின் கிண்டலான குரல். அவர் பார்வை உடனேயே அவளை தொலையிடுவது போல் பார்த்தது. சும்மா முறைக்காதீங்க, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு தான் சம்பாதிக்க துப்பில்ல, பையனாச்சும் சம்பாதிக்கிறானேன்னு சந்தோஷப்படாம அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லிட்டு அவளது விட்டு தெரித்த பேச்சு அவர் நெஞ்சில் குத்தியது. அடுத்த கணம் அந்த இடத்தில் வலிப்பது போல வலி. அத்தியாயம் 5. டாக்டர் பரிசோதித்து விட்டு இளங்கோவனை தனியை கூட்டிக் கொண்டு ஒதுங்கினார். டாக்டர், அவருக்கு மைல்டு அட்டாக். அட்டாக்கா? ஆமாம், ஜாக்கிரதையா இருக்கணும், மன உளைச்சல் கூடாது. இத அவர்கிட்ட சொல்லுங்க டாக்டர். இங்கே எந்த குறையும் இல்ல, நான் நல்லா சம்பாதிக்கிறேன். அவர் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம், கேட்க மாட்டேங்கிறாரு. பலருக்கு வாழ்க்கை பணத்துல இல்ல மிஸ்டர் இளங்கோவன். அதுலயும் வயசான காலத்துல வாழ்க்கைங்கிறது குற்ற உணர்ச்சி இல்லாம தெய்வீக சிந்தனையோடும் பாசம் அன்புகிற உணர்ச்சிகளோடையும் இருக்கத்தான் விரும்பும். இங்கே பாசம் அன்புக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்லை டாக்டர். ஐ எம் சாரி, நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். ஆனா மிஸ்டர் ஆளாள சுந்தரத்தை பார்த்தா அவருக்கு ஏதோ குறை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்த்து நடந்துக்குங்க. டாக்டர் சொன்னது அவனை நெருடியது. சகுந்தலா வந்து கேட்டாள், என்ன சொல்றார் டாக்டர்? அப்பாவுக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக்காம். அட்டாக்கா? ஆமாம். நீ இனி அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு. அப்போ நான் இப்ப தப்பா பேசுறேனா? அப்படி அர்த்தம் இல்ல. அவர் ஏதாவது பேசினாலும் பதில் பேசாத. நீ இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடு. எது அப்பா பாசம் பொங்கி வழியுது. போதும் சகுந்தலா, ஒரு அட்டாக் வந்தாச்சு. என்னதான் கவனமா இருந்தாலும் 4-5 வருஷத்துல அடுத்த அட்டாக் உறுதி. அப்ப உயிர் தப்புறதும் கஷ்டம். அதுவரை அவர் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே. அவன பதிலுக்கு ஒரு வெட்டு பார்வை பார்த்தாள் சகுந்தலா. 4-5 வருஷத்துக்கு நான் சீரழியணும்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். இளங்கோ அப்பாவை பார்க்க வேண்டி அவர் படுக்கையை சமீபித்தான். வா தம்பி, டாக்டர் என்ன சொன்னார்? ஒண்ணுமில்லப்பா, எல்லாம் சரியாயிடும்னு சொன்னார். எதுக்கு போய் சொல்ற? ஹார்ட் அட்டாக் தானே. அப்பா? தெரியும்பா தம்பி, வந்த அட்டாக் முழுசா வந்திருக்க கூடாதா? இப்படி அரைக்குறையதான் வரணுமா? அப்பா நீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது.
மனசு போட்டு அலட்டிக்காம பேசாம இருங்க. இனி நான் பேசாம தான் இருந்தாகணும். தம்பி, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியா? இளங்கோவன் அவர் கேட்ட துணியை பார்த்து பயந்து போனான். நிச்சயம் எடக்கு மடக்குமாக ஏதோ சத்தியத்தை தான் கேட்கப் போகிறார் என்று பயந்தவரை ஆளாள சுந்தரம் அதிக நேரம் பயப்பட விடவில்லை. தம்பி, நான் தினசரி நம்ம விஸ்வநாதர் கோவிலுக்கு போய் சாமி சன்னதியில் விளக்கு போட்டுட்டு மண்டி போட்டு வணங்கிட்டு வரேன். இந்த ஊருக்கு வந்ததிலிருந்து ஒரு நாள் தவறல. சாகர வரை அது செய்யறதா ஒரு பிரார்த்தனை. எனக்காக இல்ல, உனக்காக, உன் குடும்பத்துக்காக. அதுக்கு என்னப்பா, இப்ப நான் போய் விளக்கு போட்டுட்டு வரணுமாக்கும்? ஆமாப்பா, இந்த ஒரு வாரம் மட்டும் நீ செய். அடுத்த வாரத்திலிருந்து நான் பாத்துக்கிறேன். அவன் அவர் கையை ஆதரவாக பற்றி நிச்சயமா செய்கிறேன் என்று சொல்லாமல் சொன்னான். முடிஞ்சா சகுந்தலாவையும் கூட கூட்டிகிட்டு போ. பிறகு போற குழந்தைக்கு அது ரொம்ப நல்லது. சரிங்கப்பா. வீதியில் ஒரே ரகளை. நெருங்கி சென்று பார்த்தபொழுதுதான் தெரிந்தது அந்த பைத்தியக்கார பஞ்சாமி போகும் வரும் பெண்களிடம் கலாட்டா செய்த சங்கதி. அவனை ஒரு தூணில் கட்டி போட்டிருந்தார்கள். நாளுக்கு நாள் இவனோட கிறுக்கு அதிகமாகிட்டே போகுது. என்ன செய்யலாம்னா போய் ஏதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துட வேண்டியதுதான். எங்க சேர்த்துக்கிறாங்க? ரத்த சொந்தம் உள்ளவங்க யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாங்க. சொந்தக்காரங்க இருந்து கையெழுத்து போடணுமாம்ல. சொல்ல வேண்டியதானே. சொந்தக்காரங்களை எல்லாம் பேய் அடிச்சதாலையும் பொண்டாட்டி பிள்ளைகள் செத்துறதாலையும் தான் இவனுக்கு பைத்தியமே பிடிச்சதுன்னு. ஆமா, அவங்க கிட்ட இதை சொல்றியாகும். ஒரு சங்கிலியை மாட்டி விட்டுட்டு போறதை விட்டுட்டு. சங்கிலி மாட்டுதா? ஆமாம், காலுக்கும் கழுத்துக்கும் சேது படத்துல வர மாதிரி மாட்டி விட்டுட்டா கலாட்டா செய்ய நினைச்சாலும் முடியாதுல. சங்கிலிக்கு எங்கய்யா போக? 300 ரூபாய் ஆகுமேயா. கூட்டத்தில் பஞ்சாமியை பற்றி இப்படி ஆளுக்கால் பேசிக்கொள்ளும் பொழுது அதில் ஒருவர் பார்வை இளங்கோவன் மேல் தாவியது. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நீங்க இப்ப இருக்கிற உங்க வீட்டுல குடியிருந்த வக்கீல் சார் இவர். எச்சில் கையால காக்கா ஓட்ட மாட்டார். அவ்வளோ கஞ்சன். இப்ப பாத்தீங்களா? பாவம், பார்க்கவே பரிதாபமா இருக்கு. இவருக்கு ட்ரீட்மெண்ட் தர யாருமே தயார் இல்லையா? சில சொந்தக்காரங்க இருக்காங்க, ஆனா எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. பைத்தியத்தோட யார் சார் லோல்படுவா? அந்த பதிலோடு இளங்கோவன் பஞ்சாமி என்னும் அந்த பைத்தியத்தை பார்த்தான். கோட்டு வாயில் ரத்த ஒழுங்கோடு பஞ்சாமியும் பதிலுக்கு பார்த்தான். சேஷ்டியாக சிரித்தான். மிஸ்டர் இளங்கோ, என்ன பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்கா? ஆமா சார், நாங்கெல்லாம் இந்த ஆளுக்கு எவ்வளவோ செய்துட்டோம். நீங்க தான் பாக்கி. அவர் பொடி வைத்தார். நான் என்ன செய்யணும்? சங்கிலி வாங்கி தரலாமே. மதம் பிடிச்ச யானையை கட்டி போடுவாங்களே, அந்த மாதிரி எவனையும் கட்டி போட்டாதான் இந்த தெருவில் பொம்பளைங்க நடமாட முடியும். உங்க மனைவி கிட்ட கூட தகாத முறையில் நடந்துக்க பார்த்தான். அப்படியா? சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? பேசாம ஒரு சங்கிலியை வாங்கி கொடுத்துருங்க. 300 400 ஆகும். தஞ்சாவூர்ல ஊஞ்சல் பலகை விற்கிற கடைகள்ல கிடைக்கும். கூடவே ஒரு திண்டுக்கல் பூட்டு. சரி, நாளைக்கு டியூட்டி முடிஞ்சு வரும்பொழுது வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்க அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்காரு. ஹார்ட் அட்டாக்னு கேள்விப்பட்டோமே. ஆமாம், மைல்ட் அட்டாக். பார்த்து இளங்கோ, அந்த வீட்டு ராசி ரொம்ப லேட்டா ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. அவர் பயமுட்டினார். அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார். மெட்ராஸ்லயே அவருக்கு 2 தடவை அட்டாக் வந்திருக்கு. சட்டென்று ஒரு பொய்யை சொல்லி சமாளித்தான் இளங்கோ. நிஜமாவா? ஆமா சார். அப்ப உங்க வரையில அது ராசியான வீடுன்னு சொல்லுங்க. ரொம்ப ராசியான வீடுங்க அது. சொல்லிவிட்டு கோவிலை நோக்கி நடந்தான். அத்தியாயம் 6. விஸ்வநாதபுரம் கோவில். நெடிதுயர்ந்த கோபுரம். ஆனால் நிறைய காரை உதிர்ந்து ஆங்காங்கே அரச செடிகள் முளைத்து கிடந்தன. ஊருக்கு வந்து பல மாதம் ஆகியும் ஒரு முறை கூட கோவில் பக்கம் செல்ல ஒழியவில்லை. இப்பொழுது அப்பாவின் வேண்டுகோள் கோவிலுக்குள் அவனை பிடித்து தள்ளியது. கடவுள் விஷயத்தில் இருக்கு இல்லை என்ற 2 கட்சியும் கிடையாது அவன். சில நேரங்களில் அது ஒரு மிகையான கற்பனை மாதிரியும் யோசிப்பான். கூட சேர்ந்து பேசுறவங்களை பொறுத்த விஷயம் அது. கூட்டி கழித்து யோசித்து பார்த்தால் இல்லை என்கிற கட்சிக்குத்தான் அவன் வரையில் பலம் அதிகம். தினமும் கடவுளுக்கு பூஜை அபிஷேகம் என்று செய்யும் பட்டச்சாரிகள் தட்டில் விழும் காசை நம்பியே காலம் கடத்துவதை அதற்கு ஒரு உதாரணமாக சொல்லுவான். அந்த கடவுள் பட்டச்சாரிகளை இப்படி பிச்சைக்காரர்கள் போல் ஆக்கலாமா? இருந்தால் இப்படி ஆக விடுவாரா என்று எதிர்கேள்வி கேட்பான். பணம், காசு, கார், பங்களா என்று இதுவரை சுகங்களை மையமாக வைத்து அது இருப்பவர்கள் அருள் பெற்றவர்கள். இல்லாதவர்கள்
அருள் பெறாதவர்கள் என்று எல்லோரும் நினைப்பது போலத்தான் அவனும் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் சில நேரங்களில் வியாதி அவனை பயமுறுத்தி கடவுளை நினைக்க செய்திருக்கிறது. வலித்தாலாமல் கடவுளே என்று கதறியிருக்கிறான். அவனுக்கும் கடவுளுக்குமான தொடர்பு அவ்வளவுதான். எப்பொழுதோ வடபழனி முருகன் கோவிலுக்கும் தீநகர் சிவா விஷ்ணு கோவிலுக்கும் போன ஞாபகங்கள் அவனுக்குள் உண்டு. இப்பொழுது விஸ்வநாதர் கோவில் கண் முன்னால் அவனை வரவேற்கின்றது. கோவிலில் கூட்டமே இல்லை. ஏதோ பாழடைந்த மண்டபத்துக்குள் நுழைந்தாற்போல் இருக்கிறது. தரையெல்லாம் பட்டிய கற்கள், 2 இடுக்குகளில் கோரை பற்கள், ஒரு காது ஒழிந்த ஒச்சமான நந்தி சிலை, அதன் மேல் எண்ணெய் கசடு, முன் பலிப்பிடம் சாய்ந்து செதில் செதிலாக அதில் சோற்று கசடுகள். சர்வத்தையும் பார்த்தபடி நடந்தான். அழைந்து கிடக்கும் வவ்வால்களின் கழிவு நாற்றம் குப்பென்று மூக்கை வந்து தாக்கியது. மூக்கை சிலுப்பிக் கொண்ட பொழுது தும்மல் வந்தது. அப்படி வந்ததும் மேலும் எதிரொலித்து பயமுறுத்தியது. அங்குமிங்குமாக சில டியூப்லைட்டுகள் அதன் பட்டிகளில் துருவேறி இத்துப்போயிருந்தன. பல இடங்களில் மின்சார வயர்கள் குருவிக்கூட்டின் கோரைப்புல் கட்டு போல சுவரோடு ஒட்டாமல் பிதுங்கி வளைந்து நெளிந்து தெரிந்தது. உள்ளே கருங்கல் தூண்கள், தூண்களில் ஏகத்துக்கும் சிற்பங்கள் எல்லாம் அழுக்கேறி பழுப்பேறி பார்க்கவே பயங்கரமாக காட்சியளித்தன. அவன் போட்ட தும்மல் சத்தம் கருவறைக்கு முன் உட்கார்ந்திருந்த நீலகண்ட பட்டர் காதில் விழுந்து அவர் எழுந்து வந்தார். இளங்கோவனை ஆச்சரியத்தோடு பார்த்தார். அவனும் பார்த்தான். வாங்கோ, அப்பா எப்படி இருக்கார்? நல்லா இருக்கார். நீங்க தான் பட்டரா? ஆமாம், பார்த்தாலே தெரியலையாக்கும். அவர் பதிலில் மெலிதான வருத்தம். தப்பில்லாம என்னெல்லாம் என்னும்படியான எலும்பு தெரியும் மார்பு, பல்லாங்குழி விளையாட்டில் மாக்குழிக்குள் விழுந்துவிட்ட வெளிர் நிற சோழிகளைப் போல குழி விழுந்த 2 கண்கள், அழுக்கேறி கருத்துவிட்ட பூநூல், காவி கலர் படிந்துவிட்ட 10 வேட்டி துண்டு, ஒட்டியும் ஒட்டாமலும் நெற்றியில் விபூதி, 4 வார்த்தை பேசுவதற்குள் 5வதாக தலை காட்டி அடங்கும் இருமல். மொத்தத்தில் நெஞ்சி பிசையும் தரித்திரமான சொரூபம். இளங்கோவனை அவர் உருவம் என்னென்னவோ செய்தது. என்ன பார்க்கிறேன், நான் தான் பட்டருங்கிறது நம்ப முடியலையாக்கும். அவர் அவனை உசுப்பி விட்டார். ஆமா சாமி, நம்பத்தான் முடியல. உங்களை வச்சு அந்த சிவன் மேல கூட கோபம் வருது. எதனால? என்னை இப்படி தரித்திர சொருப்பியா வச்சிருக்கான்னு சொல்லிட்டா? ஆமாம், உங்களை பார்த்தா மட்டுமல்ல, கோவிலை பார்த்தாலும் என்னவோ மாதிரி இருக்கு. ஒரு வெள்ளையடிக்க கூடவா கோவில் நிர்வாகத்துல முடியல? நல்ல கேள்விதான். வாங்கோ, முதல்ல தரிசனத்தை முடியுங்கோ, அப்புறமா பதில் சொல்றேன். அவர் சன்னதி நோக்கி நடந்தார். அடப்பமான இருட்டில் நடந்து நடந்து அவருக்கு பழக்கம் இருந்ததால் தடுமாறாமல் நடந்தார். ஆனால் அவனுக்கு காலை இடரேற்று தரைப்பரப்பும் மேடும் பள்ளமுமாய் பள்ளிக்கூட மைதானத்தில் நடக்கிற ஒரு உணர்ச்சியை தந்தது. எப்படியோ அவரை தொடர்ந்து நடந்து ஒரு 5க்கு 10 சிறிய கருவறை முன்னால் போய் நின்றான். உரலுக்குள் குழவி இருந்து அதன் மேல் ஒரு வெள்ளை துண்டு விழுந்து கிடந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது ஆவுடையாரும் லிங்கமும். முன்னால் போனால் போகிறது என்று ஒரு ஒற்றை திரிவிளக்கு. அதன் வெளிச்சத்தில் சுமாராக தெரிந்த விஸ்வநாதரை ஒரு 4 கற்பூரத்தில் சற்று பளிச்சென்று காட்டினார் பட்டர். கும்பிட வேண்டும் என்று கும்பிட்டான். பட்டர் தட்டோடு வரவும் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றான். கண்ணில் ஒத்திக்கிங்க. எத? கற்பூரத்தை. எதுக்கு? அதான் வழக்கம். அர்த்தமில்லாத வழக்கங்கள் என்று உதற சொன்ன போதிலும் கை ஒத்தி கொண்டது. பட்டர் சிரித்தார். பரவாயில்ல, உன்கிட்ட பயபக்தி இருக்கு என்றார். அப்படியே தட்டை வைத்துவிட்டு அவனோடு வெளியே வந்தார். தூர்ந்து போய் எப்பொழுது வேண்டுமானாலும் விழுந்து விடலாம் எனும்படியான மண்டபத்தில் கால்படியில் அமர்ந்தார். அவனும் பக்கத்தில் அமர்ந்தான். பேச்சு ஆரம்பமாயிற்று. அது என்ன பயபக்தி? சுவாமி மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நம்பி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கையை குப்புறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் பயபக்தி. மன்னிச்சுக்கணும், நான் என் அப்பாவோட ஆசைக்காக கோவிலுக்கு வந்தேன். அவருக்காக கும்பிட்டேன், அவ்வளவுதான். என்கிட்ட எந்த விதமான பக்தியும் இல்லை. அதான் துணிச்சலா அந்த வீட்டுல குடியிருக்கேல் போல இருக்கு. ஒரு வீட்டுல குடியிருக்க துணிச்சல் தேவையா? வாடகை கொடுக்க பணம் இருந்தா போதுமே. அது சரி. ஆமா, 500 ரூபாய் தானா அந்த வீட்டுக்கு வாடகை? இதை வாடகைக்கு விட்டவரை பார்த்து நீங்க கேட்கணும். அப்ப வீட்டுக்காரர் தர்மவானா இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் உங்களுக்கு இல்லையா? 500 ரூபாய் வாடகைக்கு எனக்கு வீட்டை விட்டதால அவர் அயோக்கியனா? இல்லையா பின்ன. இந்த கோவிலுக்கு மாசம் 600 ரூபாய் வாடகை கூட 1000 தடவை இழுத்தடிச்சு பிறகுதான் தரா. ஆனா அதே வீட்டை
1000 2000 500ன்னு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறா. யார் சொத்தை யார் அனுபவிக்கிறது? சட்டப்படி எழுதி வாங்கிட்டு தானே நடந்துக்கிறாங்க. 50 வருஷம் முந்தி இருந்த மாதிரியா காலம் இப்ப இருக்கு? அப்ப வாங்கின சம்பளத்தையா இப்ப வாங்குறோம்? அப்ப வாடகை மேத்தி கொடுக்கணும்னு சொல்றீங்களா? இல்லையா? பின்ன கோவிலை பார்த்தேலா எப்படி இடிஞ்சு கிடக்கு? பணம் இருந்தா இப்படி இருக்குமா? நான் உன்னை கேட்கவா? தன் கோவிலை பராமரிக்க முடியாத சாமியா இந்த பூமியில நம்ம எல்லாம் பராமரிச்சு காப்பாத்துறது? இந்த கோவில் நம்ம தேவைக்கு நாம கட்டினது அம்பி. அந்த சிவன் ஒன்னும் தானா வந்து கட்டிக்கல. சரி இருக்கட்டும். அந்த சிவன் இருந்தால் எல்லார் மனசுலையும் புகுந்து இந்த கோவிலை புதுப்பிச்சுக்கலாம் இல்லையா? எதுக்கு இப்படி பாழடைஞ்சு கிடக்கிறது? அவருக்கு அவமானம் இல்லையா? மானமும் அவமானமும் மனுஷனுக்கு தான், கடவுளுக்கு கிடையாது அம்பி. இப்படி கேட்டா அப்படி, அப்படி கேட்டா இப்படின்னு பேசுறதா? இல்லப்பா, இது நம்ம சௌகரியத்துக்காக செய்துட்டு இருக்கிற ஒரு வசதி. இதுல குற்றக்குறை இருந்தா அது நம்ம தப்பு. அதுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி வாங்க. அப்படி இருக்க வாடகை சரியா கொடுக்கல, கோவில் கட்ட உதவி பண்ணலன்றதுக்காக அந்த கடவுள், அதாவது அந்த சிவன் வந்து தண்டிச்சிருவாருன்னு நம்புறது எவ்வளவு பெரிய அபத்தம். இப்போ சொல்றேன், சிவன் சொத்து குலநாசம் தான். அவனுக்குன்னு உள்ளதை அவனுக்காகவே வச்சுக்கணும். நாம அனுபவிக்க நினைக்க கூடாது. என்ன சாமி நீங்க கூட தான் தினம் பூஜை பண்றீங்க. அதுக்காக அந்த சிவன் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டான்? இல்ல என்னத்தான் என்ன தண்டிச்சிட்டான்? அவனுக்கு பூஜை செய்யற பாக்கியத்தை பறிக்காம இருக்கானே, அது பெருசு இல்லையா? அப்ப சோத்துக்கு இல்ல, காசு பணம் இல்லைன்ற வருத்தம் எல்லாம் உங்களுக்கு கிடையாதா? சத்தியமா இல்ல. எனக்கு இருக்கிற கஷ்டம் ஒரு கஷ்டமே இல்ல. அது என் பூர்வ ஜென்ம கர்மா. சாமி, நீங்க உங்களை நல்லா ஏமாத்திக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்வேன். ஏதோ அப்பா ஆசைப்பட்டாருன்றதுக்காக வந்தேன். இந்த உலகத்துல புத்திசாலித்தனத்தான் சாமி கடவுள். அதுவே இருந்துட்டா போதும். என்கிட்ட அது இருக்கு, என் வீட்டு சொந்தக்காரங்க கிட்டையும் அது இருக்கு, இந்த ஊர்ல ரொம்ப பேர்கிட்ட அது இருக்கு. அதான் கோவில் சொத்து மனுஷங்க அனுபவிக்கிறதுக்கு தானே நல்லா அனுபவிக்கிறான். ஏதோ ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம். அந்த சிவன் நம்மையே உத்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், நாம அவனை ஏமாத்தினா திரிசூலம் குத்த வந்துருவான் என்றெல்லாம் சொல்றது தெலுங்கு சினிமா மாதிரி டூப் சமாச்சாரம். அவ்வளவுதான் சொல்வேன். இளங்கோவன் பேசியது போதும் என்கிறார் போல் கிளம்ப ஆரம்பித்தான். பட்டரின் இதழ்கழையில் வருத்தம் கலந்த சிரிப்பு. திரும்பி உள்ளே மங்களான வெளிச்சத்தில் தெரியும் விஸ்வநாதன் விக்கிரகத்தை ஒரு பார்வை பார்த்தார். உண்மையா சாமி? புத்திசாலித்தனம்தான் பெருசா, நீர் இல்லையா? மனதில் கேள்விகள் முளை. வழக்கம் போல மௌனம் சிவனிடம். அத்தியாயம் 7. அமெரிக்காவிலிருந்து கடிதம் வந்திருந்தது. வீட்டுக்காரர் தான் எழுதியிருந்தார். வரும் மாசத்திலிருந்து வீட்டு வாடகை 2000 ரூபாய், அட்வான்ஸும் 20,000. இஷ்டமாயின் இருக்கலாம், இல்லாவிட்டால் காலி செய்யுங்கள் என்று அதில் இருந்தது. சகுந்தலா படித்துவிட்டு தாம் தூம் என்று குதித்தாள். நாம் நல்லா சௌகரியமா இருக்கும்ல, அதை பார்த்துட்டு வீட்டுக்கார வாடகை ஏத்திட்டான். உடுக்கை சத்தம் கேட்குது, அது கேட்குது, இது கேட்குதுன்னு அந்த ஆளை மிரட்டிக்கிட்டே இருந்தா இப்படி ஒரு மடங்குக்கு 4 மடங்கு கேட்பானா? சரி சரி, ஒன்று வாடகையை கொடுப்போம், இல்ல வேற வீடு பார்ப்போம். என்ன சொல்ற? என்ன ஆனாலும் சரிங்க, இந்த வீட்டை காலி பண்ணக்கூடாதுங்க. குத்தகை உரிமையை நம்ம பேருக்கு மாத்திக்க முடியுமான்னு பாருங்க. இது ராசியான வீடுங்க. அதெல்லாம் எதுக்கு சகுந்தலா? இந்த ராசி கீசி எல்லாமும் சாமி பூதம் சமாச்சாரம் மாதிரிதான். அதையெல்லாம் நான் நம்ப தயார் இல்லை, நீயும் நம்பாத. இதே ஊர்ல நல்ல ஒரு வீடு வாங்கிடுவோம். என்ன சொல்ற? மலிவா கிடைக்குமா? கிராமத்துக்குன்னு ஒரு விலை இருக்கு. நாம இப்ப நல்ல சௌகரியமா இருக்கிறதால தேடி போனா இஷ்டத்துக்கும் சொல்வாங்க. பிரச்சனைக்குரிய வீடா இருந்தா கம்மி விலைக்கு கிடைக்கும். அப்படி ஏதாவது இருந்தா கேட்டு பாருங்களேன். கேட்டு பாக்குறேன், அதுவரை பொறுமையா இரு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த வீட்டுக்காரனுக்கு மட்டும் 2000 வாடகை தரக்கூடாது. அது எப்படி முடியும்? நாம இல்லைன்னா வேற யாராவது தர தயாரா இருப்பாங்க. அதான் இந்த வீட்டுல ஒரு குறையும் இல்லாம நல்லா சௌகரியமா இருந்துட்டோமே, அது போதாதா வீட்டுக்காரனுக்கு? இல்லைங்க, நாம இங்க இருந்து காலி பண்ணினா வேற யாரும் வரக்கூடாதுங்க. நாம வரவும் விடக்கூடாது. என்ன சொல்ற நீ? இப்ப சொல்றங்க, இந்த வீட்டுல பிரச்சனை இருக்குதுங்க. இந்த வீட்டுல நாம நிம்மதியா இல்ல. இதென்ன புது கதை? கதைதான். மாமாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம் இந்த வீடு தாங்க. அது மட்டும் இல்ல, உடுக்கை சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு.
அப்படின்னு சொல்றியா? ஆமாம், அப்பத்தான் இந்த வீட்டுக்கு நாம காலி பண்ணினாலும் வேற யாரும் குடி வர மாட்டாங்க. சகுந்தலா, எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிற? இப்ப நாம இந்த வீடு நமக்கு சொந்தம்னு வச்சுக்கோ. நாம நல்ல வாடகைக்கு விட்டு காசு பார்க்கத்தானே ஆசைப்படுவோம். அதுக்குன்னு 500க்கு ஒரு 600 தாங்கன்னா நியாயம். 2000ங்கிறது பகல் கொள்ளைங்க. சகுந்தலா, நாம 500 ரூபாய் தந்துகிட்டு இருக்குதான் பகல் கொள்ளை. இதுக்கு முந்தி இந்த வீட்டுக்கு 2000 தந்திருக்காங்க. அது எனக்கு தெரியாது. அவங்களுக்கு சொந்தமான வீட்டுக்கு 2000 கேட்கறது நியாயம். இது கோவில் சொத்து. கோவிலுக்கு 5 ரூபாயும் 6 ரூபாயும் வாடகையா கொடுத்துட்டு இவங்க 2000 3000ன்னு சம்பாதிக்கிறது மட்டும் சரியா? முடிவா நீ என்ன சொல்ற? நீங்க வேற வீடு பாருங்க. இந்த வீட்டை பழையபடி பயங்கரமான வீடா நான் மாத்தி காட்டுறேன். அந்த வீட்டுக்காரரை கதற விடுறேன் பாருங்க. கணவனும் மனைவியை மாறி மாறி பேசுவதை கேட்டபடி படுத்திருந்தார் ஆளாள சுந்தரம். ஒரு கோயில் சொத்து இப்படி பேராசை பிடித்தவர்களிடம் சிக்கி பாடாய்ப்படுவது அவரை பிசைந்து கொண்டிருந்தது. ஈஸ்வரா, நீ நிஜமாலுமே இவர்களுக்கெல்லாம் பாடம் கற்பிக்க மாட்டாயா? மனது கொந்தளித்தது, குமரியது. தம்பி இளங்கோ, படுக்கையில் இருந்தபடியே அவனை கூப்பிட்டார். அவனும் அவரை நெருங்கியவனாக, கூப்பிட்டீங்களாப்பா என்றான். தம்பி, என்ன சத்தம்? ஒண்ணுமில்லப்பா, வீட்டுக்காரர் திடீர்னு வாடகையை ஏத்தி கேட்கிறாரு. அதுவும் 4 மடங்கு. முடியுமானால் கொடு, இல்லாட்டி காலி பண்றதான் நமக்கு நல்லது. அதைத்தான் நானும் சொல்றேன். ஆனா சகுந்தலா அவர் செய்யறது அநியாயம்னு சொல்றா. அடுத்தவங்கள சொல்றதுக்கு முந்தி நாம எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்பா. நீங்க என்னப்பா சொல்றீங்க? 500 ரூபாய் வாடகையில கோவில் சொத்தை நாம அனுபவிக்க நினைக்கிறது மட்டும் சரியா? ஆளாள சுந்தரத்தின் கேள்வி இளங்கோவனை கொஞ்சம் தடுமாற விட்டது. என்னப்பா பதில காணோம்? இதுல தப்பு சரி எங்கப்பா இருக்கு? இல்லைங்கிறியா? ஆமாப்பா, நாம இப்ப கொடுத்துட்டு இருக்குது அவங்க கேட்ட தொகைய. நாம ஒன்னும் இந்த தொகையை முடிவு செய்யலையே. வாஸ்தவம்தான். இப்ப அவங்க ஒரு புது தொகையை முடிவு செஞ்சா அத தந்துரு தனி நியாயம். அவங்க கேட்கறது ரொம்ப அதிகம்னு சகுந்தலா ஃபீல் பண்றா. டேய், எடுத்ததுக்கெல்லாம் பொண்டாட்டி சொல்றாடு. அவ பேசுறத சொல்லாதடா. உன் அபிப்பிராயம் என்ன? என் அபிப்பிராயம் என்ன தடுமாற? உனக்குன்னு சுயமா கருத்தே கிடையாதா? இருக்குதுப்பா. அவங்க 2000 இல்ல 3000 கேட்க கூட அவங்களுக்கு உரிமை இருக்கு. முடிஞ்சா கொடுக்கணும், இல்லனா காலி செய்திடணும். அதுதான்ப்பா என் முடிவு. அப்ப முதல்ல அதை செய், மல்லுக்கு நிக்காத. ஆளாள சுந்தரம் மகனுக்கு கட்டளையிடுவதை கேட்டுக்கொண்டிருந்த சகுந்தலாவும் சிவ சிவ என்று கோபத்தில் முகம் சிவக்க ஆரம்பித்தது. நேரே மாமனார் அருகில் வந்தாள். அப்ப காலி செய்துட்டு போகலாம்னு சொல்றீங்களா? ஆமாமா, அதுதான் மரியாதை. இந்த வீடு சிவன் கோவில் சொத்து. இதுல சிக்கல் இருந்தது. அது நம்மால தான் தேர்ந்திருக்கு. அதுக்கு அவங்க நமக்கு என்ன தருவாங்களாம்? எந்த சிக்கல நீ தீர்த்திருக்கேமா? இந்த வீட்டை பத்தி என்னென்னமோ சொன்னாங்களே, அதையெல்லாம் பொய்யினாக்கி இங்க நல்ல விதமா வாழ்ந்து காட்டினது ஒரு தீர்வு இல்லையா? அது அந்த சிவபெருமான் கருணைமா. புடலங்கா, இதுல சிவபெருமான் எங்க வந்தாரு? உனக்கு சொன்னா புரியாது. போமா, போய் வேலையை பாரு. பாக்குறேன். இந்த வீட்டை பொறுத்தவரை அவங்க சாமர்த்தியத்தை காட்டினா நான் என் சாமர்த்தியத்தை காட்டுவேன். தைரியமா குடி வந்த என்னால தான் இந்த வீட்டுக்கு மதிப்பு. சகுந்தலா கண்களில் வெறி மின்ன சொன்னது ஆளாள சுந்தரத்துக்குள் கோபத்தை உருவாக்கியது. அம்மாடி, நீ இப்படியெல்லாம் சிந்திக்கிறதும் பேசுறதும் ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணுக்கு ஆசையும் குரோதமும் கொஞ்சமும் ஆகாது. நீங்கெல்லாம் இந்த வீட்டுல ரொம்ப சௌகரியமா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உன் தைரியம் மட்டுமல்ல, அது அந்த விஸ்வநாதனோட கருணை. நீங்க கொடுக்க தருண நியாயமான வாடகைய நான் ஆளாள சுந்தரம் முழுவதுமாக சொல்வதற்குள் மறுபடியும் நெஞ்சை திரும்பவும் வலி வந்து கவியது. உடம்பு சுருள தொடங்கியது. இளங்கோவன் அலறிக்கொண்டு டாக்டரை கூப்பிட ஓடினான். டாக்டர் வந்து பார்த்தபொழுது ஆளாள சுந்தரம் உடம்பில் உயிர் இல்லை. அத்தியாயம் 8. ஆளாள சுந்தரத்திற்கு மூச்சு நின்று விட்டது. நொந்து போனான் இளங்கோ. சகுந்தலா அதிகம் அலட்டிக் கொள்ளவில்லை. சம்பிரதாயத்துக்கு அழ ஆரம்பித்தாள். தகவல் தெரிந்து அநேகம் பேர் வந்தார்கள். அவர்களில் சதாசிவம் மாமாவும் இருந்தார். நேத்து கூட நல்லா இருந்தாரே என்று அவர் ஆரம்பித்துத்தான் தாமதம். சகுந்தலா கப்பென்று பிடித்து கொண்டாள். விடிய விடிய உடுக்கை சப்தம் கேட்டா யாரால நிம்மதியா தூங்க முடியும்? நாங்க பயந்தாலும் சமாளிச்சோம். ஆனா அவருக்கோ உயிரே போயிடுச்சு. சாவதானமாக மூக்கை சினிப்பிக்கொண்டு சகுந்தலா பற்ற வைத்தது வேகமாக எரிய தொடங்கியது. பழையபடி அந்த வீட்டுல
உடுக்கி அடிக்கிற சப்தம் கேட்குதாம்ல. அடப்பாவுமே, அதான் உசுர வாங்கிடுச்சாக்கும். சாவு வீட்டிற்கு உள்ளிலும் வெளியிலும் வேகமாக விஷயம் விவாதிக்கப்பட்டது. அதே வீதியில் உள்ள இன்னும் சில சிவன் கோவில் வீடுகளில் வசிப்பவர்கள் கொஞ்சம் மிரண்டு போய் பார்த்தார்கள். தங்களுக்கும் ஏதாவது கெடுதல் நேர்ந்து விடுமோ என்கிற அச்சம் அவர்களிடம் தெரிந்தது. சதாசிவம் மாமா மட்டும் எதையும் கண்டு கொள்ளாமல் அமைதியாக இருந்தார். கோவில் பட்டரும் துக்கம் கேட்பதற்காக வந்திருந்தார். சுந்தரம் என்னை முந்திக்கிட்டாரே என்று அழுதார். அப்படியே போய் சதாசிவத்தின் அருகில் உட்கார்ந்தார். இன்னைக்கு கோவில் நடைய திறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், சரிதானே? ஆமாம், இந்த கோவிலுக்குன்னு உள்ள பரம பக்தர் ஆளாளம். அவர் போய் அவரோட உடம்பு கிடக்கிறப்ப எப்படி நடைய திறக்கிறதாம்? சரி, விஷயத்தை கேள்விப்பட்டீரா? என்ன சதாசிவம், கொஞ்சம் தனியா வாரும். இருவரும் சாவு வீட்டின் அந்த திண்ணையை விட்டு ஒதுங்கி புறக்கடையில் உள்ள சப்போட்டா மரத்தின் கீழ் போடப்பட்டிருக்கும் மரபெஞ்சில் போய் அமர்ந்தனர். என்ன சதாசிவம்? ஒண்ணுமில்ல ஓய், உடுக்கி சப்தம் கேட்கிறதா கிளப்பி விட்டது நாம தான். அதற்கு தோதா ராத்திரியில பைத்தியக்கார பஞ்சாமி கையால உடுக்கியை கொடுத்து கத்த வச்சதும் நாம தான். இப்ப நாம போட்டது நமக்கே திருப்பி போடுறா இளங்கோவன் பொண்டாட்டி. புரியலையே. ஆளாள சுந்தரத்துக்காக போகட்டும்னு விட்டு வச்சோம் இல்லையா? ஆளாளமும் பையன் சொந்தமா வீடு வாங்கின உடனேயே காலி செய்துக்கிட்டு போக படாத பாடுபட்டிருக்கார். ஆனா மருமகளுக்கு அதுல இஷ்டமில்ல. சிவன் கோவில் சொத்து தானே, இளிச்சவாய சொத்து. அதை விட மனசு வரல. அமெரிக்காவில் இருக்கிற குத்தகைக்காரர் வாடகையை ஏத்தவும் அதை கொடுக்கவும் விருப்பமில்லை. அதனால இந்த வீட்டுக்கு எந்த விதத்திலையும் மதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நாம சொன்ன பொய்ய நமக்கே சொல்றா. இவ்வளவு பேராசையா சதாசிவம்? பேராசைக்காரங்களுக்கு தானே இப்ப காலம். இந்த சிவனும் வெடிக்கத்தானே பார்த்துட்டு இருக்கான். இது கலியுகம் இல்லையா? அக்கிரமமும் அநீதியும் அதிகரிக்கிற போதுதான் அழிவு வரும். பாவம் ஆளாள சுந்தரம் தன்னோட பென்ஷன் பணத்தை எல்லாம் உண்டியல்ல போட்டு நியாயமான வாடகையை அமெரிக்காவில் இருக்கிற வீட்டுக்காரர்களுக்கும் போயிடாம கோவிலுக்கே பயன்படுறபடி செய்துகிட்டு இருந்தார். அந்த புண்ணியம் தான் இந்த வீட்டுக்கு வந்த நேரம் இவங்களும் வேகமாக முன்னுக்கு வந்தாங்க. இதெல்லாம் தெரியாம இந்த பொண்ணு தன்னை முன்னுக்கு கொண்டு வந்த வீட்டு மேலேயே பழி போடுறா. ஆமாம், பென்ஷன் பணத்தை பக்தியோட ஆளாள சுந்தரம் உண்டியல்ல போட்டது இந்த நிமிஷம் அவர் பையனுக்கு கூட தெரியாதா? தெரியக்கூடாது. தெரிஞ்சா தடுத்து கெடுத்துருவாங்கன்னு ஆளாளம் சொல்லல. அப்ப இனி நாம கவலைப்பட வேண்டாம்பா. சிவன் சொத்துக்கு ஒரு மதிப்பை உருவாக்கி தர எந்த பொய்யையும் இனி நாமளும் சொல்ல தேவையில்லை. அந்த சிவன் நிச்சயமா பார்த்துப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை தான் சதாசிவம். நான் சாகிறதுக்குள்ள இந்த கோவில் சொத்துக்கெல்லாம் ஒரு நியாயமான மதிப்பை உருவாக்கி அது இந்த கோவிலுக்கு பயன்படணும்னு நினைக்கிறேன். அது நடந்துட்டா போதும். அப்படி நடக்கணும்னா இந்த வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு புத்தி வந்து பிரயோஜனம் இல்லை. அநியாய வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்களே வீட்டுக்காரங்க, அவங்களுக்கு புத்தி வரணும். வரும், நம்புவோம். அந்த நம்பிக்கைய தன் பக்தியால ஆளாள சுந்தரம் எனக்குள்ள உருவாக்கிட்டார். ஒரு பக்கம் முண்டியல்ல அவர் பணம் போட போட மறுபக்கம் அவர் பையன் என்னமா சம்பாதிச்சான் பார்த்தீரா? சரி, இனி என்ன ஆகும்? வேடிக்கை பார்ப்போம். நம்பிக்கையோட வேடிக்கை பார்ப்போம். வேற வழி? இருவரும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்தது போல பேசி முடித்துவிட்டு எழுந்து திரும்பி வந்தனர். சகுந்தலாவை சுற்றி உறவுக்காரர்கள் சூழ்ந்திருந்தனர். சகுந்தலா புழுகி கொண்டிருந்தாள். நான் ஆரம்பத்திலேயே இந்த வீடு வேண்டான்னு சொன்னேன். மாமா தான் கேட்கல. 500 ரூபாய் வாடகைக்கு இவ்வளவு பெரிய வீடு டவுன்ல கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி எங்க வாயை அடைச்சிட்டார். எங்க வாயை அடைக்கலாம், ஆனா அந்த சாமி வாயை அடைக்க முடியுமா? என்னமா சொல்ற? என்ன நடந்தது? அதையும் கேக்குறீங்க? என் வீட்டுல இருக்கிற எவன்னு அப்ப யாரோ கேக்குற மாதிரி கூட தோணுச்சு. எல்லாம் அந்த பரமேஸ்வரனோட குரல் தான். இனியும் நீங்க இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், காலி பண்ணிடுங்க. ஒரு புறம் சதாசிவம் பிணம் கிடக்க, மறுபுறத்தில் சாங்க பாங்கமாக சகுந்தலா பற்ற வைத்துக் கொண்டிருப்பது இளங்கோவுக்கு எரிச்சலை தந்தது. எழுந்து வந்தான். சகுந்தலா, என்ன இது? இதுவா கதை பேசுற நேரம்? சலித்து கொண்டான். அவளும் எழுந்து வந்தாள். அடுத்தடுத்து காரியங்கள் ஆரம்பமாகின. காட்டில் ஆளாள சுந்தரம் எரிய தொடங்கிய பொழுது ஊர் முழுக்க சிவன் கோவில் சொத்தான வீடுகளை அந்த சிவனை பாதுகாக்க தொடங்கிவிட்டான் என்கிற பேச்சும் அது தொடர்பான பேராசைகளும் எரிந்து கொண்டிருந்தன. அத்தியாயம் 9. காவிரி கரையோர வாழைத்தோப்பை ஒட்டி இருந்தது அந்த வீடு. ராமலிங்கம் செட்டியாருக்கு சொந்தமான வீடு. விற்பதாக இல்லை. வாடகைக்கு வேண்டுமானால் வாருங்கள், 10,000 அட்வான்ஸ், 2,000 வாடகை என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். சரி என்று ஒப்புக்கொண்டு வீட்டுக்கு திரும்பிய இளங்கோ விஷயத்தை சகுந்தலாவிடம் சொன்னான். சகுந்தலா ஒரு இமெயில் லெட்டரை எடுத்து காட்டினாள்.
அமெரிக்காவில் இருக்கும் வீட்டு சொந்தக்காரர் அனுப்பியிருந்தார். 500 ரூபாய் வாடகைக்கே தொடருங்கள். தயவு செய்து வீட்டை காலி செய்ய வேண்டாம். வீட்டை பற்றிய தப்பான அபிப்பிராயங்கள் ஊரில் இருக்கும் சிலர் இன்றைக்கு உருவாக்கியவை. அந்த வீடு இன்றைக்கு என்ன மதிப்பிற்கு போகுமோ அந்த அளவுக்கு மேலேயே நன்கொடையை இங்கே அமெரிக்காவில் நான் ஒரு சிவன் கோவிலுக்கு கொடுத்து விட்டேன். என் வரையில் நான் சிவன் சொத்தை அனுபவிக்கவில்லை. எனது உரிமையை தான் அனுபவிக்கிறேன். என் காலத்திற்கு பிறகு அந்த நிலமும் வீடும் கோவிலுக்கு தான் சொந்தம். கிட்டத்தட்ட 50 வருஷ உரிமை பாக்கி இருக்கிறது. அந்த உரிமையை வேண்டுமானால் உங்களுக்கு நான் விற்க தயார். ஒரு நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பதிலை எதிர்பார்க்கிறேன். இப்படிக்கு ராமச்சந்திரன் என்று அதில் இருந்தது. என்ன சகுந்தலா இது? என்ன சகுந்தலானா? நான் போட்ட போடு இமெயில் மூலமா அந்த ஆள் காது வரை போயிருக்கு. அதான் அலறி பிடிச்சுக்கிட்டு பதில் மெயில் கொடுத்திருக்கான். அது சரி, இப்ப நான் செட்டியார் வீட்டை பார்த்துட்டு வந்திருக்கேனே, அதனால என்ன? என் அப்பா இருந்த வீட்டை விட்டு போக எனக்கு மனம் வரல. நாங்க ஒன்னும் சிவன் சொத்தை அனுபவிக்கலன்னு அந்த இமெயிலையே எல்லோருக்கும் பதிலா காட்டுவோம். சகுந்தலா, நீ இப்படி நினைச்சு பேசக்கூடாது. அப்புறம் நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? அடுத்தவங்க நினைப்புகளா பயந்துகிட்டு இருந்தா நாம முன்னுக்கு வர முடியாது. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இந்த 50 வருஷத்து உரிமையை ஒரு விலையை கொடுத்து நாம இதை வாங்கிடுவோம். 500 ரூபாய் வட்டி வரணும்னா இன்னைக்கு பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் கட்டணும்? 50,000. அப்ப அதுதான் அந்த உரிமைக்கு விலை. இஷ்டமான கேட்டு பதில் மெயில் கொடுத்துட்டு வாங்க பாப்போம். சகுந்தலா சரையல் என்று பொட்டில் எடுத்தாள். அப்படியே தலையை சுற்றுகிறது என்று தழைந்து சரிந்து உட்கார்ந்தாள். என்ன பண்ணுது சகுந்தலா? மசக்கை மயக்குங்க. உங்க பையன் வயிற்றுல சும்மாவா இருக்கான்? இப்பவே ஃபுட்பால் விளையாடுறான். அந்த மயக்கத்துக்கு இடையிலும் அவளிடம் பெருமிதம். அவனுக்கும் அதை கேட்க பெருமிதமாக இருந்தது. அவளுக்கு சாய்ந்து கொள்ள தன் தோள்களை கொடுத்தான். சகுந்தலா, என்னங்க இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னங்க, பையனை பத்தி சொன்ன உடனே மிதக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாம் சகுந்தலா, எங்க நமக்கு ஒரு வாரிசு இல்லாமலேயே போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எவ்வளவு பேர் எவ்வளவு ஜாலியா பேசியிருப்பாங்க. எல்லாம் இந்த வீட்டு ராசி. அவன் மகிழ்ச்சியின் பங்கினை வீட்டுக்கும் வழங்க அவளுக்கு அந்த நிலையிலும் சிலித்து கொண்டு கோபம் பீறிட்டது. அவன் தோலை விட்டு விலகினாள். முறைத்தாள். என்ன சகுந்தலா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? பின்ன குழந்தை பெக்க போறது நான், இந்த வீடு இல்ல. ஐயோ, வீட்டு ராசின்னு சாதாரணமா தானே சொன்னேன். அதுவும் ஒரு காரணம் தானே. இந்த வீடு என் ராசியால தான் நல்ல பேர் எடுத்திருக்கு, அதை தெரிஞ்சுக்குங்க. அவள் கொம்பில் ஏற ஆரம்பித்தாள். அவன் தொடர்ந்து மலங்க பார்த்தான். இந்த ஊர்ல இந்த வீட்டுக்கு பேர் ராசி இல்லாத சிவன் கோவில் வீடு, தெரியும் தானே? அவன் தலை கோவில் மாடு மாதிரி ஆடியது. நீங்களும் இந்த வீட்டுக்கு வர பயந்தீங்க, ஞாபகம் இருக்கா? திரும்பவும் அவனிடம் ஆட்டம். துணிஞ்சு குடி வந்து வாடகை மிச்சம் பிடிச்சு லாட்டரியில பரிசு வாங்கி உங்க வேலையிலையும் ப்ரமோஷனுக்கு வழிகாட்டி எல்லாத்தையும் செய்தது நான். ஆமா சகுந்தலா, நான் இல்லைன்னு சொல்லல. அவ்வளோ ஏன், என் ராசியால இந்த வீட்டுக்கு ஒரு மதிப்பு வந்தப்ப இந்த வீட்டுக்காரர் அமெரிக்காவில் உட்கார்ந்துகிட்டே வாடகையை ஏத்தினான். என்னமோ இவன் அப்பன் பாட்டன் சொத்து மாதிரி. அவனோட பேராசிக்கு ஒரு வெடி வச்சு அவனை வழிக்கு கொண்டு வந்தவளும் நான் தான். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். இந்த 50 வருஷ குத்தகையை கூட விற்கிறேன்றான். அதுக்கும் 50,000 ஒரு விலையை நிர்ணயம் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் தான். அவள் போடும் நான்களில் அழுத்தம் கூடிக்கொண்டே போனது. அவன் தலையும் ஆடிக்கொண்டே இருந்தது. எடுத்ததுக்கெல்லாம் தலையை மட்டும் ஆடுங்க, ஆனா கிரெடிட்டை மட்டும் எனக்கு கொடுத்துடாதீங்க. இப்ப சொல்லுங்க, ராசி என்னாலையா வீட்டாலையா? உன்னாலத்தான். இன்னும் 4 தடவை சொல்லுங்க. தப்பி தவறி இந்த வீட்டாளன்னு சொல்லிடாதீங்க. ஒரு சந்தேகம் சகுந்தலா. இன்னும் என்ன சந்தேகம்? இதுக்கு முந்தி குடியிருந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவ்வளோ ஏன், இந்த வீட்டுல குடியிருந்த அந்த வக்கீல் பைத்தியமாகவே ஊரை சுத்திட்டு இருக்கான். அதெல்லாம் எதனால நடந்துச்சு? அவங்க இந்த வீட்டுல குடி இல்லாம எங்க குடியிருந்தாலும் இது நடந்திருக்கும், தெரிஞ்சுக்குங்க. இன்னொரு விஷயம், உங்க மாமா சதாசிவம் ஒன்னும் லேசுப்பட்டவர் இல்ல. அவர் தான் இந்த உடுக்கை சப்தத்துக்கும் அப்புறமா அது சரியில்லை இது சரியில்லைங்கிறதுக்கும் காரணம்னு நான் அரசல் பரசலா கேள்விப்பட்டேன். உனக்கு யார் சொன்னா? நம்மள மாதிரி எத்தனை பேர் இன்னும் விடாம இந்த மாதிரி சிவன் கோவில் வீடுகளை குடியிருக்காங்க, அவங்க சொல்லித்தான். அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. மாமா நல்லவர் சகுந்தலா. அடுத்த வினாடி மீண்டும் முறைத்தாள் சகுந்தலா. சரி, அவர் கெட்டவர், நான் தான் தப்பா சொல்லிட்டேன். நீ என் பொண்டாட்டியா இருக்கிற வரை எனக்கு ஒரு குறையும் இல்லை. வரட்டுமா? எங்க போறீங்க? அமெரிக்கக்காரருக்கு இமெயில் கொடுக்கத்தானே? ஆமாம்,
அதானே என் முதல் வேலை. இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்கு. என்ன? உங்க அப்பா பென்ஷன் பணம் எல்லாம் என்னாச்சுன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இளங்கோ அவள் கேட்ட நொடி தேல் கடிப்பட்டது போல் பார்த்தான். பேங்க்குக்கு போய் அவர் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதை எடுத்துக்கிட்டு வாங்க. அவரோட டெத் சர்டிபிகேட் பீரோவில் இருக்கு. அவருக்கு பிறகு நீங்க தான் அவர் வாரிசு. அவர் பணம் உங்களுக்கு, அதாவது நமக்கு தான் சேரணும். நிச்சயம் 50-60,000 இருக்கும். அதை கொண்டே இந்த வீட்டோட 50 வருஷ குத்தகை உரிமையை நாம வாங்குறோம். சரியா? சரி சகுந்தலா, தேன் குடித்த நரி மாதிரி சொல்லிவிட்டு விலகினான். அவளும் அதை ரசித்தாள். அத்தியாயம் 10. அக்கவுண்டில் பேலன்ஸ் அமௌண்டை பார்த்த மேனேஜர் 500 சில்லறை இருப்பதாக சொன்னபொழுது பகீர் என்றது. என்ன சார் சொல்றீங்க? மாசம் 3000 சில்லறை அவரோட பென்ஷன். கிட்டத்தட்ட 2 வருஷமா நாங்க அவர்கிட்ட காலனா வாங்கல, அவரும் கொடுக்கல. இருக்கலாம் மிஸ்டர் இளங்கோ, ஆனா இங்க மாசம் தவறாம பென்ஷன் பணத்தை எடுத்திருக்காரே, அதுவும் 5ஆம் தேதி தவறாம வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்காரே பாருங்க. பருத்த அந்த லெட்ஜரின் பக்கங்களில் உள்ள என்ட்ரியை அவனுக்கு காட்டினார் மேனேஜர். குழம்பி போய் வெளியே வந்தான். சகுந்தலாவிடம் போய் சொன்னால் பட்டியை கிளப்பி விடுவாள். இந்த அப்பா என்ன செய்திருப்பார் பணத்தை? கேள்வி மனதில் புரள அவனது பைக் ஊரை நோக்கி சீர ஆரம்பித்தது. தெருமுனையில் சதாசிவ மாமா உட்கார்ந்து கொண்டிருந்தார். பைக்கில் வரும் இளங்கோவனை பார்த்து கை நீட்டி தடுத்தார். என்ன மாமா, அப்பா காரியமெல்லாம் நல்லபடி முடிஞ்சிச்சா இளங்கோ? அதான் 10 நாளும் வந்தீங்களே, நல்லபடி முடிஞ்சிருச்சு. சந்தோஷம். அவர் ஆசைப்படி இந்த ஊர்லேயே அவருடைய அந்திம காலம் அமைஞ்சு போச்சு. சதாசிவம் மகிழ்வது போல வருந்தினார். சரி மாமா, நான் கிளம்புறேன், நிறைய வேலை இருக்கு. பைக்கை திரும்ப உதைக்க போனான் இளங்கோ. ஒரு நிமிஷம் பார்த்தான். அமெரிக்காவிலிருந்து இமெயில் வந்ததா கேள்விப்பட்டேன். ஓ, உங்க காது வரை வந்துருச்சோ? பிரவுசிங் சென்டர் யாருது? என்னது தானே? ஆமா, இல்ல நான் மறந்துட்டேன். ஆமா, அதுக்கு என்ன மாமா? அந்த மெயில்ல கண்டபடி குத்தகை உரிமையை வாங்க போறேன்னு கேள்விப்பட்டேன். அந்த வீடு ராசியில உடுக்க சத்தம் கேட்குது அப்படி இப்படின்னு உன் பொண்டாட்டி சொன்னாலே. சொன்னா இப்ப எது வந்தாலும் சமாளிப்போம்னு சொல்றா. அப்ப நீ குத்தகை உரிமையை வாங்க போறேன்னு சொல். ஆமாம், அப்படியெல்லாம் செய்ய சட்டத்துல இடம் இல்லாட்டியும் பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பணம் கொடுக்க போறேன். 50 வருஷத்துக்கு எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அது சரி, அந்த பரமசிவன் திரிசூலத்தோட நேர்லியா வர போறான். யாரும் எதுவும் செய்ய முடியாதுதான். ஆனா ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கிறது நல்லது. சதாசிவம் பிடிக்கை போட்டார். ஊருக்கு ஊர் கோவில் சொத்துக்கள் சாமர்த்தியங்கிற பேர்ல கொலை போயிட்டு இருக்குப்பா. அதுக்குண்டான தண்டனையை கொலையடிக்கிறவங்களும் அனுபவிக்கிறாங்க. இருந்தும் பலருக்கு அது பாவம் தானு தெரியுதல. போகட்டும், நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. இந்த ஊருக்கு வந்து அந்த வீட்டுல குடி போன பிறகுதான் நீ முன்னுக்கு வந்த. டாக்டர்கள் எல்லாம் கைவிட்ட நிலையிலேயும் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. எல்லாத்துக்கும் ஒரு வலுவான காரணம் இருக்கு. சதாசிவம் இடைவெளி விட்டார். இளங்கோ, அது என்ன காரணம் என்கிற மாதிரி அவரை பார்த்தான். அந்த வீட்டு குத்தகைக்காரன், அதாவது அமெரிக்காவில இருக்காரே திருவாளர் ராமச்சந்திரன், அவர் கொடுக்காம விட்ட வாடகையில இருந்த நியாயமா நீங்க கொடுக்க வேண்டிய தொகையும் சேர்த்து மாசம் 4000 தனக்குத்தானே ஒரு குத்தகையை வாடகையா முடிவு செய்து அதை உன் அப்பா உண்டியல்ல போட்டுக்கிட்டு வந்தார். அது உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். அவர் அப்படி நியாயமா நடந்துக்க போய்தான் உங்களுக்கு அந்த வீடு ராசியான வீடா, நல்லா நடக்கிற வீடா மாறுச்சு. எல்லாரும் சிவன் சொத்தை கொள்ளையடிக்கும் பொழுது விதிவிலக்கா நடந்துகிட்டவர் உன் அப்பா. இதுக்காக அவர் டமாரம் அடிச்சுக்கல. தன் அந்திம காலத்துல இப்படி ஒரு சிவன் கோவில் வீட்டுல இருந்துட்டு வாழ வாய்ப்பு கிடைச்சதுன்னு அவர் சந்தோஷம்தான் பட்டார். அவருக்கு பிறகு நீயும் அப்படி நடந்துக்கிறதான் நல்லது. இல்லனா அது உனக்கு நல்லதில்லைன்னு சொல்லத்தான் கூப்பிட்டேன். சதாசிவம் சொல்லி முடிக்கவும் இளங்கோ தாடியை சொரிந்தபடி அவரை ஒரு மாதிரி பார்த்தான். என்னப்பா, எதுக்கு இப்படி பாக்குற? ஒண்ணுமில்ல, என் அப்பாவோட பென்ஷன் பணம் என்ன ஆச்சுன்னு தெரியாம கிடந்து மருகிக்கிட்டு இருந்தேன். சகுந்தலா கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க பதில சொல்லிட்டீங்க. உன் பொண்டாட்டிக்கு நீ பதில் சொல்றது இருக்கட்டும், நீ எனக்கு பதில சொல்லு. நியாயமான வாடகையை கொடுப்பியா இல்ல? சதாசிவம் எங்கு வருகிறார் என்பது அவனுக்கு புரிந்தது. வண்டியில் உட்கார்ந்தபடியே பேசுவது கஷ்டமாக இருந்ததோ என்னவோ. இறங்கி ஸ்டாண்டு போட்டான். பின் அவரை ஏறிட்டான். பேசவும் ஆரம்பித்தான். எது மாமா நியாயமான வாடகை? சத்யராஜ் பாணியில் கையை ஆட்டிக்கொண்டு அவன் கேட்ட விதத்தில் அவன் அவரை ஒரு வழி செய்ய போகிறான் என்பதற்கான முகாந்திரங்கள் அவருக்கும் அது புரிந்தது. பதிலுக்கு சிரித்தார். சிரிக்காதீங்க, பதில சொல்லுங்க. எது சரியான வாடகை? உனக்கு அந்த வீடு சொந்தமா இருந்து அது நீ வாடகைக்கு விட்டா எவ்வளவு ரூபாய்க்கு விடுவியோ அதுதான் சரியான வாடகை. சரி, இந்த வாடகை நம்பித்தான்
அந்த பரமசிவன் இருக்காரா? அப்படி இருந்தா தான் கொடுப்பியா? நிச்சயமா. உலகத்தையே படைத்தவர் அந்த பரமசிவன் சொல்றீங்க, அதுக்கு அவர் வாடகையை கவர்மெண்ட் கிட்டயா வாங்குறார்? விதண்டவாதம் வேண்டாம் இளங்கோ, உன் நல்லதுக்கு சொன்னேன். என் சொந்தக்காரங்களை ஒருத்தன் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக சொன்னேன். கோவிலை பாத்தியா எப்படி இடிஞ்சு கிடக்கு? வருமானம் வந்தால அது சரி செய்ய முடியும். சாமி பேரால ஒரு கோவில், அப்பால சாமி பேரால சொத்துக்கள் எல்லாம் மனுஷன் செஞ்சது. அந்த சாமியா வந்து கோவிலை கட்டு, பூஜை பண்ணு, இல்லாட்டி கொண்டு விடுவேன்னு சொன்னுச்சு. அது என்னைக்கும் சொல்லாது. நாம நம்ம நல்லதுக்காக செய்துக்கிட்டு தப்பா அதெல்லாம். அப்ப மனுஷனோட வசதி தான் இதுல முக்கியம்னு சொல்றீங்க, சரிதானே? ஆமாம், மனுஷன் அவன் மனநலனுக்காக செய்துக்கிட்டது தான் இதெல்லாம். அதனால தான் அவ்வை பாட்டி கூட கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதுன்னு சொன்னாங்க. அவ்வை சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னான்னு எல்லாம் புராண கதை பேசாதீங்க மாமா. மொத்தத்துல மனுஷன் தன் சௌகரியத்துக்காக கோவிலை கட்டிக்கிட்டான், அப்படித்தானே? இதுக்கும் சாமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, வாஸ்தவம் தானே? தம்பி, நீ என்ன திரும்ப திரும்ப விதண்டவாதமாகவே பேசுற. எது விதண்டவாதம்? புத்திசாலித்தனமா பேசினா விதண்டவாதமா? சட்டப்படி நான் ஏதாவது தப்பு செய்திருக்கேனா? அதை சொல்லுங்க. தெய்வீகமான விஷயங்கள்ல சட்டங்கிறது ஒரு அளவுக்கு தான்ப்பா. தர்மம் தான் இங்க பிரதானம். சரி, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நாம் எல்லாம் கொடுத்தா அந்த சாமிக்கு விடிய போகுது. உலக படிச்ச கடவுளுக்கு, உங்களையும் என்னையும் படிச்ச கடவுளுக்கு நாம் கொடுக்க என்ன இருக்கு? அப்படின்னா அந்த வீட்டை அவர் என் புத்திசாலித்தனத்துக்கும் தேவைக்கும் பரிசா கொடுத்திருக்காருன்னு நான் சொல்றேன். இதுக்கு என்ன சொல்றீங்க? இங்க கொடுக்கறது வாங்கறதெல்லாம் விஷயம் இல்லை, நம்ம மனசு எப்படிப்பட்டதுன்னு தான் பார்க்கணும். ஏன் இப்படி கிடந்து புலம்புறீங்க? நான் சுருக்கமா விஷயத்துக்கு வந்துறேன். அந்த வீடு சிவன் சொத்து தானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்ப அதோட ஓனர் அவர் தானே? ஆமாம் ஆமாம். அப்ப அவர் நேர்ல வந்து என்கிட்ட நீ செய்து நியாயமான கேட்கட்டும், நான் பதில் சொல்கிறேன், வழியை விடுங்க. பைக்கை உதைத்து கொண்டு சீற்றத்தோடு பறந்து போய்விட்டான் இளங்கோ. சதாசிவத்துக்கு நெஞ்சே அடைத்தது. முதலில் அவன் ஊருக்கு வந்தபொழுது பார்த்ததற்கும் இப்பொழுதைக்கும் எத்தனை வித்தியாசம்! ஆசை மனிதர்களை இப்படியெல்லாம் கூட மாற்றுமா என்ன? சிலையாக நின்று விட்டார் சதாசிவம். இன்று இளங்கோ என்று இல்லை, பலரும் இப்படித்தானே மாறிவிட்டார்கள். லஞ்சத்தை சம்பாத்தியம் என்கிறோம், ஊழலை சாமர்த்தியம் என்கிறோம், அடக்குமுறையை ஆளுமை என்கிறோம். எல்லாவற்றுக்குமே அர்த்தம் மாறி போய்விட்டதே. கலியுலகத்தில் எல்லாம் கண்ணுக்கு முன்னே என்கிறார்கள், இதுதானா அது? ஒருவேளை இளங்கோ சொல்வது போல் புத்திசாலித்தனமும் சாமர்த்தியம் தான் பிழைப்பா? தன்னை போல் சிந்திப்பதையெல்லாம் பிற்போக்கா? சதாசிவம் மாய்ந்து போய் திரும்பும் பொழுது சிரித்தபடி பட்டர் வந்து கொண்டிருந்தார். வாங்க பட்டரே. என்ன சதாசிவம், இளங்கோவன் ஞானோபதேசம் பண்ணிட்டு போறானாக்கும். உனக்கு எப்படிப்பா தெரியும்? தூரம் இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். கிட்டக்க வந்தா என் மனசும் சஞ்சலப்படும், அதான் வரல. துளி கூட பிடி கொடுக்கல பட்டரே. ஒருவேளை அவன் கேட்கறதான் சரியோன்னு நானே நினைக்கிறேன்னா பாத்துக்கோங்களே. அப்ப கோவிலை இழுத்து மூடிடுவோமா? என்னையா நீர்? நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னா? நான் சீரியஸாவே கேட்கிறேன். தர்மப்படி நடக்கிறவன் இழிச்ச வாயன். தப்பு பண்ணிட்டு சட்டத்தோட சந்து பொந்துல பூந்து தப்பிக்கிறவன் புத்திசாலினா கோவில மூடுற தானே நல்லது இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்குயா. அன்னைக்கு சொன்ன பதிலையே இன்னைக்கும் சொல்றேன், பொறுமையா இருப்போம். அட போங்க போய், பொறுத்து எல்லாம் போனதுதான் மிச்சம். எதுவும் எங்கேயும் போகல பட்டரே. இதெல்லாம் பரீட்சை, பரிசோதனை, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சகிச்சுப்போம், வேடிக்கை பார்ப்போம். இளங்கோவன் மாதிரி அல்ப சந்தோஷங்களுக்காக பெரிய வெற்றிகளை நாமும் இழந்துட வேண்டாம். எது பெரிய வெற்றி? நம்பிக்கை இழக்காம இருக்கிறதும், இந்த மாதிரி மனிதர்களை பார்த்து மனசு மாறாம இருக்கிறதும், தப்பு பண்ண வாய்ப்பு இருந்தும் பண்ணாம இருக்கிறதும் தான் வெற்றி. ஒரு ஓட்டை பந்தயத்துல ஜெயிச்சா கூட ஏதோ ஒண்ணு பரிசா தராங்க. இந்த வெற்றியால நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகம் தோன்றின நாள்ல இருந்து பல நாத்திகர்கள் கேட்ட கேள்வி இது. மோட்சம் தான் நமக்கு கிடைக்க போற பரிசுன்னு சொல்லி உங்களுக்கு நான் கோபத்தை உண்டாக்க போறதில்ல, பொறுத்திருந்து பார்ப்போம். வீட்டுக்குள் நுழைந்த இளங்கோ மனைவியிடம் அனைத்தையும் கூறினார். அதை கேட்ட அவன் மனைவி ஆடி போனாள். சரி விடு, போட்டவரும் போய் சேர்ந்துட்டார், போன பணமும் வரப்போறதுல எதுக்கு புலம்புற? புலம்பாம ஓசைப்படாம எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கார் பாருங்க. பெரியவங்க பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போறது இப்படி 500 சில்லறை தானா? விடுன்னு சொல்றேல, எனக்கு மனசே அடங்க மாட்டேங்குதுங்க. 1 காசா 2 காசா, எத்தனை ஆயிரம்? விடு சகுந்தலா, ஆபீஸ்ல 4 ஃபைலை இழுத்தடிச்சா அதெல்லாம் கைக்கு வந்துட்டு போகுது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனி இந்த வீடு நம் சொத்து. இதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. நமக்கு பிறகு இது நம்ம மகனுக்கு. ஆமாம்,
தப்பி தவறி பொண்ணுன்னு சொல்லி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. அப்ப பொண்ணு பிறந்தா என்ன பண்ணுவ? கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டுருவியா? பொண்ணெல்லாம் பிறக்காது, பையன்தான். சகுந்தலா கோர்ட்டில் கத்தும் டவாலி போல கத்திவிட்டு அவனை முறைத்தாள். பிறகு என்ன நினைத்தாளோ அவனுக்கு சரையில் என்று திருஷ்டி கழித்தாள். எதுக்கு இதெல்லாம் பண்ற? இப்ப நீங்க ரொம்ப தேறிட்டீங்க. எதை வச்சு சொல்ற? உங்க மாமாவுக்கு நல்ல பதில் சொன்னீங்க பாருங்க, அதை வச்சுதான் சொல்றேன். அவன் ரசித்து சிரித்தான். நடுவில் இருவரின் காதையும் முரசியது சங்கிலிகள் மோதும் சப்தம். வெளியே பார்த்தபொழுது பைத்தியக்கார பஞ்சாமி நின்று கொண்டிருந்தான். ஐயோ, அந்த பைத்தியங்க, போய் முதல்ல அவனை துரத்திட்டு வாங்க. ஆச்சரியமா இருக்கே, இவன் எதுக்கு இங்க வரான்? இப்பெல்லாம் அடிக்கடி வரான், என்ன பார்த்து திடீர்னு அழறான், பசிக்குது சோறு போடுங்கிறான். இடியட், இரு வரேன். கருவி கொண்டு வெளியே போனான். கையிலும் காலிலும் இளங்கோ வாங்கி கொடுத்த சங்கிலியோடு ஜென்ம தண்டனை கைதிகளை அரசவையில் நிறுத்துவார்களே அப்படி நின்று கொண்டிருந்தான் பஞ்சாமி. போடா அந்தாண்ட, இங்க எங்கடா வந்த? இது என் வீடு, என்ன போக சொல்ல நீ யாருடா? உன் வீடா? இரு வரேன். திரும்பிய இளங்கோவின் பார்வையில் கோட் ஸ்டாண்டில் பெல்ட் ஒன்று தொங்கியபடி கண்ணில் பட்டது. வேகமாக போய் அதை எடுத்தான். பஞ்சாமியை நெருங்கி சுழற்ற ஆரம்பித்தான். பஞ்சாமி பதிலுக்கு கத்தியபடி ஓடத் தொடங்கினான். சாலையில் கார் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதன் பின் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து முடிந்தது. ரத்த விளாராக பஞ்சாமி சரிய பெல்ட்டும் கையுமாக நிற்கும் இளங்கோவனுக்கு ஒரு நொடி நெஞ்சியை அடைத்தது. அடப்பாவி, இப்படியா ஒரு பைத்தியத்தை துரத்துவ? சிலர் அவனை நோக்கி பாய, ஐயோ நானில்லை என்று ஒதுங்க நினைத்தவன் மேல் பைத்தியக்காரர் ஒருவர் வந்து மோதி உருண்டார். அத்தியாயம் 11. ஆஸ்பத்திரியில் கண் விழித்தவனுக்கு எதுவுமே தெரியவில்லை. மலங்க பார்த்தான். ஒரு ஆச்சரியம் போல பக்கத்து வார்டில் கண் விழித்த பஞ்சாமியோ மிக தெளிவாக பேசினான். சகுந்தலா தலையில் எடுத்துக்கொண்டாள். அதீத உணர்ச்சி வயப்பட்டு அழுதாள். அதனாலேயோ என்னவோ இடுப்பு வலி அப்பொழுதே எடுத்து விட்டது. அவளை தூக்கி கொண்டு பிரசவ வார்டு பக்கம் ஓடினார்கள். பிரசவத்துக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு, ஆனா அதுக்குள்ள வலி வந்துருச்சு என்று சொல்ல டாக்டர்கள் தங்கள் கடமையை ஆரம்பித்தார்கள். அதே சமயம் தெளிவாக பேசிய பஞ்சாமியோடு உரையாடி கொண்டிருந்தார் சதாசிவம். பஞ்சாமி, நீ யாருன்னு உனக்கு இப்ப தெரியறதா? நல்லா தெரியுது மாமா. என் வரையில நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, அனுக்கிரகம். உண்மைதான், சினிமாவில தான் நான் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். தலையில் அடிபட்டு தெளிவுக்கு வருவா. வாழ்க்கையில உன் விஷயத்துல இப்ப நான் பாக்குறேன். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் மாமா. என்ன ஆசீர்வாதம் இல்ல, பைத்தியமாய் இருந்த நிலையிலையும் நீ நம்ம ஊர் சிவன் கோவிலே சுத்தி வந்த பாரு, அந்த பலன். ஆமா மாமா. அப்புறம் மிஸ்டர் இளங்கோவன் என்றவர் தான் என்னை துரத்துனார்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா, ரொம்ப ஆடினான். எல்லாம் புத்திசாலித்தனத்தாலன்னு சொன்னான். ஆனா அந்த புத்தியோட ஆபரேஷன் ஸ்விட்ச் மேல அந்த ஆண்டவன் கையில் இருக்குங்கிற ஞானம் இல்லாம போயிடுது. ஒன்னு இடத்தை இப்ப அவன் பிடிச்சிட்டான். ஐயோ, என் விரோதிக்கு கூட எனக்கு ஏற்பட நிலை வரக்கூடாது மாமா. அவரை குணப்படுத்துற வழியே பாருங்க. நாங்க என்னத்த பண்றது? அவன் பொண்டாட்டி 8 ஊருக்கு நாட்டாண்மை பண்றது எல்லாம் அவளே பார்த்துப்பா. அதான் இல்ல. பக்கவாட்டிலிருந்து ஒரு குரல் கேட்டது. பட்டர் தான் வந்து கொண்டிருந்தார். என்னையா பட்டரே, என்ன செய்தி? சதாசிவன் நிமிர பட்டர் சதாசிவத்தின் கையை தேடி பிடித்தார். அன்னைக்கு நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் எனக்கு இன்னைக்கு தாங்க புரிஞ்சுது. புரியும்படியா சொல்லுங்கய்யா. அந்த பொண்ணு சகுந்தலாவுக்கு பிரசவம் ஆயிடுச்சு தெரியுங்களா? அதுக்குள்ளையா? இப்பதானியா 6 மாசமோ 7 மாசமோ ஆகுது. மழை எப்ப வரும்ங்கிறதும் மகவை எப்ப பிறக்கும்ன்றதும் மகேசனுக்கே தெரியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? அப்ப குழந்தை பிறந்துருச்சாவா? அந்த விஸ்வநாதெல்லாம் வந்து பிறந்திருக்கான். என்ன பட்டரை சொல்றீர்? சிவன் கோவில் வீடு என் சொத்து, அந்த சிவனும் என் சொத்துன்னு சொன்னிச்சே அந்த பொண்ணு, அது ஆசை ஈடேறி போச்சுங்க. பீடிகை போடாம புரியும்படி சொல்லும்யா. சதாசிவம், போய் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கிறது நல்லது. சதாசிவத்துக்கு அதற்கு மேல் இருப்பு கொள்ளவில்லை. எழுந்திருந்து பிரசவ வார்டு பக்கம் ஓடினார். கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டு எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தனர். சதாசிவம் வரவும் நிமிர்ந்து பார்த்து வெறித்தனர். போட்டோகிராஃபர் கூட தென்பட்டார். எதுக்கு போட்டோகிராஃபர் எல்லாம் வந்திருக்காங்க? அதிசயமா குழந்தை பிறந்தா படம் பிடிச்சு பத்திரிகையில போட வரத்தானே செய்வாங்க. சதாசிவம் சகலத்தையும் கேட்டபடி உள்ளே போனார். குழந்தையை பார்த்தவர் அப்படியே ஸ்தம்பத்தி போய் நின்று விட்டார். சகுந்தலா எதிர்பார்த்தது போலவே அழகான ஆண் குழந்தை, குறைப்பிரசவம் என்று சொல்ல முடியாதபடி நன்கு கொழுக் முழுக்கென்று. ஆனால் மூக்கை ஒட்டி இரு பக்கமும் இருக்க வேண்டிய கண்களும் பஞ்செடுத்தது போல் இருக்க, நடு நெற்றியில் ஒரு கண் இருக்க அழுது கொண்டிருந்தது. வெளியே நெற்றிக்கண் குழந்தை என்கிற முணுமுணுப்புகள், ஆச்சரியங்கள்.
அதிசயமாக கோவில் கூட்டம் ஒன்று அதிகம் இருந்தது. பட்டருக்கு விபூதி கொடுத்து மாளவில்லை. ஒரு வழியாக சற்றே கூட்டம் குறைந்த சமயமாக பார்த்து வெளியே வந்தார். எதிரில் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த இளங்கோ பாவ மன்னிப்பு கேட்க வந்தவன் போல் கோவில் பிரகாரத்தை சுற்றி கொண்டிருந்தான். நின்று கேட்கும் தெய்வம் என்றால் நின்று கேட்கிறது என்பது அந்த நொடியில் பட்டருக்கு அர்த்தமாகியது. சதாசிவத்துக்கும் பக்தியோடும் தர்மத்தோடும் இருப்பதற்கு எது பரிசு என்று கேட்டது ஞாபகத்திற்கு வந்தது. முதலில் ஆரோக்கியம், பின்பு ஆசை இல்லாத மனம். இது இரண்டும் தான் அவன் தரும் உன்னதமான பரிசு என்பது அந்த நொடியில் அர்த்தமாகியது. ஆமோதிக்கிற மாதிரி கோவிலின் பெரிய மணியை யாரோ அசைத்துவிட்டு சென்றார்கள். 8 திக்கும் அதன் ஒளி சப்தம் கணீர் என்று கேட்க தொடங்கியது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை இதோட முடியுது. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்ஸும் என்னுடைய சேனல் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்புறம் நான் ரொம்ப நாளா ஸ்டோரி போடல. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த மாசம் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. நாளையிலேருந்து எனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. நான் அந்த எக்ஸாமுக்காக நான் ரெடி ஆகணுன்றதுனால தான் என்னால் ஸ்டோரி போட முடியல. ஸோ இந்த எக்ஸாம் எனக்கு இந்த மாசத்தோட நான் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் டெய்லியுமே உங்களுக்கு ஸ்டோரி போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். நன்றி, வணக்கம்.